ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? கேட்கல. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இல்லை. இப்போ என்ன செய்வீங்க? அது எனக்கு விளங்குது. சரி, அப்போ என்ன பாட்டோட யூஸ்வலாக தொடங்குவோம். அப்போ இன்னைக்கு எதுவும் இல்லையோ? இது அது பாட்டு இல்லை, இது நம்மளோட சென்டிமெண்ட். ஓ அப்படியோ? ஆமாம். ரஜினி பாட்டா இது? பாஷா இல்லை, பத்தல பாஷா 10 பாஷா. அதுக்குன்னு உடனே குருவின்றாங்க. சி இல்லை, அந்த கன்றாவியெல்லாம் சொல்ல மாட்டேன். இது என்ன அஜித் பாட்டா இது? இல்லை, இது தமிழ்நாட்டு பாய்ஸுக்கானது, தமிழ்நாட்டு பீப்புளுக்கானது, பாய்ஸ் இல்லை, தமிழர்களுக்கானது. நம்ம மியூசிக் இருக்குல்ல, ஸ்டார்ட் தி விசில். இதுவா? சி நான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன். என்ன அவ்வளோதானே உங்க விசிலு? அனிருத்தா இந்த பாட்டுக்கு மியூசிக்? இல்ல இல்ல, இது யார் மியூசிக் போட்டான்னு தெரியும். இது நம்ம தமிழ்நாட்டு இமோஷன். நம்ம தமிழ்நாடு இல்லையே, இருந்தாலும் தமிழ் பேசுற மக்களுக்கு இமோஷன். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு போடு போட போடான்னு ஏசுற மாதிரி இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் வடக்கான் வாட வந்துச்சு. என்ன தலை புசுக்குன்னு உங்க தோனியை பார்த்து வடக்கான்ட்டீங்க. அப்படித்தானே சொன்னாரு, போடுன்னு சொல்லலே, போடா. ஆமா, அந்த ப்ரொனன்சியேஷன் வந்துட்டாலும் தான். இப்போ ஒரே காய்ச்சல் எனக்கு, IPL காய்ச்சல். ஏன்னா இப்போ இந்த சென்னையை ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசி 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 எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் சரி. அப்போ அதனால தான் இப்போ இந்த முறை தான் எப்படி அடக்குவதற்கு வேண்டாமா? கொட்டையெல்லாம் யாருக்கும் அடக்க தேவையில்ல. எங்கிட்ட இப்போ சிங்கம் இப்போ என்ன சிங்கம் அது சிங்கம் நல்லா தின்னுட்டு தூங்கிருச்சு. சரியா? ஒரு நாள் ஒண்ணும் செய்யாது, நல்லா தின்னுட்டு தூங்கும். இருங்க, வரும் சிங்கம். புலினா சரி பரவாயில்ல, புலிதான் நல்லா வேட்டையாடுற மாதிரி இருக்கும். சிங்கம்ங்கிறது தின்னுட்டு இல்ல, சிங்கம்லாம் ஸ்ட்ராட்டஜி, காட்டுக்கு ராஜா ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணணும். இந்த மாதிரி கிரவுண்ட் ஒர்க் பண்றவங்க எல்லாம் சிம்பிள்மா. நம்ம சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு 3 மேட்சா, இறங்கும். இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் 2 கிழமையில சிங்கம் வரும். வந்தோன்னா அப்படியே தெறிக்க விடுவோம் நம்ம. இல்ல 6வது கோப்பலோட ஆகுது. இல்ல இப்ப நீங்க எல்லாம் நினைக்கலாம் நான் பெரிய RCB ஃபேன். எனக்கு யாருமே நினைக்கல. எனக்கு RCBயும் கண்கொண்டு காட்டாது, சென்னையும் கண்கொண்டு காட்டாது. ஐயோ, அப்ப ஏன் தமிழ் பேசுறீங்க? இனிமே ஹிந்தியில பேசுங்க. பச்சா ஹே மாமே மும்பைக்கே கர்த்தா ஹே. ஆமாமா, நான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன். நான் என்னைக்குமே மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் தான். மும்பை இந்தியன்ஸ்? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் IPL இருந்து மும்பை இந்தியன்ஸ் தான். எனக்கு சச்சின் பெரிய கிரிக்கெட்டர், எனக்கு அவர் தான் ஃபேவரேட். அப்போ அதனால நான் மும்பை ஸ்டார்ட் பண்ணது. நான் மும்பை விடவே இல்லை. அதுக்கப்புறம் என் செகண்ட் ஃபேவரேட் ரோஹித் சர்மா. அவரும் அதே டீமுக்கு கேப்டனா போயிட்டாருன்னா நான் கட்டாயம் அந்த டீமுக்கு தான் சப்போர்ட். நீங்க சச்சின் பேரை சொன்னனால நான் உங்களை ஒன்றும் பேச முடியல. ஏன்னா நம்ம தலையை விட யாரும் இருக்கிறாங்களான்னு கேட்க போனா அவர் தான். அதனால என்னைக்குமே சச்சின் தான், தலை தான். ஆனா இப்போ ஒன்று இருக்குதானே, நம்ம வாழ்க்கையில் நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்கு, சரியா? அப்போ இப்படியே இருக்கணும், சுமூகமாக போகணும், நல்லா போகணும்னு ஒரு ஆசையில் அப்படியே நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். இதே கெட்டதே நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ஐயோ அடுத்தடுத்து கெட்டதுடா எப்படா வரும் அப்படின்னு தானே தோணும். அந்த நல்லது நடந்துட்டு திடீர்னு ஒரு சிக்கல் வர நேரம் தானே நம்ம கூட அந்த கடவுளை வேண்டி, கடவுளே இது வரக்கூடாது, இது நடக்கக்கூடாதுன்னு யோசிப்போம்.
விளங்கவே இல்ல நீங்க சொன்னது. இப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. ரெண்டு விதம் இருக்கு தானே. ஒண்ணு வந்து நீங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருந்தாலும் கடவுளை தேட மாட்டீங்க. அதே மாதிரி ரொம்ப அடி வாங்கினாலும் பாதி நேரம் நீங்க வந்து அதை யோசிக்க மாட்டீங்க. கடவுளுங்கிறது வந்து நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லை, ஒரு ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுன்னு ஒரு ஆல்மைட்டி பவரை நான் சொல்றேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ரொம்பவே அடி வாங்கி வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கிற நேரமோ இல்லாட்டி ரொம்பவே நல்லா நடந்துக்கிட்டு திடீர்னு அடி வாங்குற நேரமோ தான் அந்த ஜாதகத்தை எடுப்பீங்க, கோயிலுக்கு போவீங்க, கடவுளை வேண்டுவீங்க, எள்ளு சாட்டி எரிப்பீங்க, அன்னதானம் போடுவீங்க. அந்த மாதிரி now is the perfect time to வேண்டுதல் முருகன். இல்லை, அந்த மாதிரி நம்ம தோனிங்கிறவர் அப்படித்தான். நம்ம வந்து எப்பயுமே வெத்திக்கிட்டே இருக்கிற நேரம் வேலை இல்லை, தோக்குற நேரமும் வேலை இல்லை. அந்த தோக்க போகிற கிட்டத்துலையும் ஒரு ஆஞ்சநேயர் அந்த லாலிபாப்பை தூக்கிட்டு வருவார். ஐயோ, அது லாலிபாப் இல்ல, அதுக்கு பேரு கண்டாயுதம் தானே. அது கண்டாயுதம். கண்டாயுதமா? கண்டாயுதத்தை தூக்கிட்டு வர மாதிரி தான் வருவார். தலை 6வது விக்கெட்டுக்கு வந்தோன்னு தான் நமக்கு அப்படியே அள்ளு விடும் எதிரிகளுக்கு. அப்ப அந்த மாதிரி என்னைக்குமே ஆபத்துல இருந்து காப்பாத்துறவர் தான் தலை. அதனால அவர் அந்த கிரிக்கெட்டையும் தாண்டி எங்களுக்கு ஒரு இமோஷனா மாறிட்டாரு. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யறது? அதனால முருகா, ஐயோ, இத முதல்ல செஞ்சிருக்கலாம். ஏன் பாட்காஸ்ட நீங்க 10 லட்சம் பேர் கேட்க வைக்க மாட்டீங்களோ இல்லையோ, இந்த வருஷம் சென்னைக்கு 6வது கப் அடிக்க வைங்க முருகா. நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க தான் முருகியோ? முருகாட மிஸ்ஸஸ் முருகா. சென்னைக்கு கப்பை பத்தி எல்லாம் எனக்கு கணக்கே இல்லை. தயவு செய்து 10 லட்சம் பேர் கேட்கணும்னு வேண்டுதல் ஒழுங்கா போடுங்க. முருகா இந்த குழப்பம் போடுறாங்க எங்களோட பாட்காஸ்ட் பார்ட்னர். அதனால நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு 10 லட்சம் பேரையும் அது இல்லாம எங்கட சென்னைக்கு 6வது கோப்பையும் கொடுங்க முருகா. முருகா. Hello. 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 Rises in a rose, spinning in my mind. Rises in a rose, leave the world behind. Say it once, say it twice, let the rhythm unwind. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராசா சின்ன ரோசா பாட்காஸ்ட். எங்களை இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மற்றும் மின்னஞ்சலில் தொடரலாம். RAASA SINNA ROSA என டைப் செய்து எங்களை நேரடியாக எங்களுடன் இணையலாம். ப்ளீஸ் எங்களுக்கு எங்கள் சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம் அல்லது டிக்டாக், அது இல்லாமல் மின்னஞ்சல்லையும் எங்களுக்கு ஆதரவை தெரிவிக்கவும். நேர்களே என்ன மக்களே, நேர்களேன்னு என்ன சொல்லு, ஒவ்வொரு வார்த்தைக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது. அப்ப வேற என்ன சொல்லணும்? விடுங்க, நீங்க IPL பத்தி சொல்லுங்க. நானுமே IPL கேட்கறது ரொம்ப இப்ப குறைஞ்சிருச்சு. IPL நான் பாக்குறது இல்ல. ஏன் பாக்குற இல்ல? ஏன் இப்ப கத்துறீங்க? சும்மா கத்துனே. IPL பாக்குறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் அதை பத்தி IPLக்காக எக்ஸைட் ஆன காலங்கள் இருக்கு. இப்போ எங்க அதை பெருசா நான் கணக்கெடுக்கிறதே இல்லை. என் மைக்கு வேலை செய்யுதா ஒழுங்கா? நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. ஐயா, இப்ப புடுங்கிட்டீங்களா? இப்ப கேக்குதா? கேக்குது, எனக்கும் கேக்குது. அடப்பைத்தியவே. இல்ல, நான் என்ன சொல்லணும்னா, பாத்தீங்களா, சென்னையை பத்தி பேசுறோம்னா முருகனே வயர புடுங்கி. இல்ல முருகன் இப்படிதான் நமக்கு லிங்க் செய்தி அனுப்புறாரு எனக்கு. நீ கேட்ட நான் செஞ்சிருவேன் அப்படின்னு. இல்ல, என்ன பொறுத்தவரை கேட்டா கொடுக்கிற சாமி இது சயின்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, யுனிவர்சிட்டி சயின்ஸ். அப்ப சைன்னா அந்த கையொப்பமா? இல்ல குறியீடுகள். குறி, ஆண் குறி, பெண் குறி. அதுல முருகன், ஆனா இத பேசுறேன்னா தற்குறி. முருகன் கொடுத்த குறியீடு இதுதான். நீங்க சென்னைக்கு கப்ப கேட்டீங்கன்னு இவ்வளவு நாள் 10 லட்சம் லிசனர்ஸை கேட்ட நீங்க உங்க மைக்கை இவ்வளவு நாள் முருகன் புடுங்கல. சென்னைக்கு கப் வேணும்னு கேட்டீங்க பாருங்க, மைக்க புடுங்கி விட்டாரு. அப்படி இதுல இருந்து என்ன சொல்ல வாரீங்க? சென்னைக்கு கப்பு கிடைக்காதுங்கிறேன்.
கப்பு கிடைச்சா இந்த வருஷம் மொட்டை அடிச்சுக்குவீங்களா? ரியலிஸ்டிக்கா நீங்களே நான் ரியலிஸ்டிக்கா தான் சொல்றேன். சிங்கம் வரும் வேட்டைக்கு, அப்ப அந்த காடே அமைதியாகி முஃபாசா அந்தே பாவன் உட்டான் குட்டான்ட்டான் அப்படின்னு எல்லாம் வழியிடுவாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அது முஃபாசா அந்த லயன் கிங் பாட்டு தானே? முஃபாசால வர பாட்டு அது இல்ல. ஐயோ அப்படியோ? பட் எங்கடா அப்படின்னு என்னமோ வரும். ஐயா அதுதான் லயன் கிங் முஃபாசா. அதுல வருவாரு முஃபாசாங்கிறது நம்ம ருத்ராஜுக்கு தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ருத்ராஜ் ஆமா, அந்த சிங்க குட்டி அதுக்கு ஏத்த மாதிரி தான் கைக்வாட், ருத்ராஜ் கைக்வாடுக்கு. பட் என்னத்தான் இருந்தாலும் சிங்கம் வார நேரம் இல்ல. இப்ப ஐபிஎல் இப்ப சென்னையை ஃபுல்லா விட்டுருமே. நான் ஐபிஎல்லே பாக்கலன்னு வைங்க. இப்ப நான் பாக்குறதே இல்ல. சரியா? இப்ப பாக்காத எனக்கு ஒரு அப்டேட் மாதிரி கொடுக்கணும்னா எந்தெந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்தெந்த டீம் ஓகேயா இருக்கு, எந்த டீம் ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஜென்ரலான ஒரு அதாவது கிரிக்கெட் டெய்லி கிரிக்கெட் பார்க்குற நீங்க கொஞ்சம் உண்மையான தகவல் எனக்கு சொல்லுங்க. உண்மையான தகவல்னா பயஸ்னஸ் இல்லாம. பிரீத்தி சிந்தா வந்து இப்போ ஒரு 2 வருஷமா தான் அவங்க 2008 இருந்தே பஞ்சாபுக்கு ஆடினவங்க. சாரி, பஞ்சாப் டீமை வாங்கி ஆள்றவங்க தானே. இந்த 2 வருஷமா தான் அவங்க உண்மையாவே ஜெனுவினா சிரிக்க தொடங்கி இருக்கிறாங்க. ஏன்னா பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாப்னு தானே இருந்துச்சு. அதுக்கு பேரை மாத்தி பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ்னு மாத்தி, அப்புறம் சட்டையை மாத்தி, கலரை மாத்தி, எவ்வளவோ செஞ்சு பார்த்தோம். இந்த 2 வருஷம் அந்த பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ்னா ஒரு பயம் வருது. இப்ப முந்தி எப்படின்னா முந்தி மிக்ஸ் என்னது, சென்னை, மும்பை, கொல்கத்தா, சன்ரைசர்ஸ்னா அள்ளு விடும். இவங்க வந்தா எப்படியுமே கேம் ஒன்ன காட்டுவாங்க. ஆமா, டெல்லி எல்லாம் விழுந்து செத்த. டெல்லி என்னைக்குமே அப்படிதான். அவங்க வந்து இந்த சேலை நேத்திக்கிட்டு தான் வருவாங்க, காய்ச்ச அடிச்ச உடம்பு மாதிரி. இருந்தே அப்படித்தான். என் தலைவனை தப்பா பேசக்கூடாது. சரி, ஓகே. மை ஃபேவரட் பேட்ஸ்மேன். எனிவேஸ், அப்ப நம்ம இப்படி பாக்குற நேரம் இப்ப வந்து அது அப்படியே மாறிடுச்சு. இப்ப உண்மைக்குமே ஆர்சிபினா ஒரு பயங்கரம், பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ்னா ஒரு பயங்கரம், அதுக்கு அடுத்து டெல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஓ சீரியஸ்? ஆமா, அந்த 3 தான் இப்ப ரொம்பவே பயங்கரம். அதோட ராஜஸ்தான் ராயல்ஸ். ஓ ஓகே. ஆமா, ஏன்னா அந்த அதுதான் இப்ப வந்து எல்லாருமே சிம்பிளா உதைக்கிற டீமா மாறிடுச்சு. நம்ம சென்னை, நம்ம மும்பை. சீரியஸா? ஆமா ஆமா. அப்புறம் கல்கத்தா. அது இல்லாம வளமை போல அந்த சன்ரைசர்ஸும் ரொம்ப உதவாங்குது. அப்புறம் அந்த ஒட்டியும் ஒட்டாமையும் இருக்குல்ல 2 டீம், அந்த ஜிடின்னு குஜராத்னும் லக்னோ சூப்பர் கிங், லக்னோ சூப்பர் வாரியர்ஸ். சீரியஸாவே அந்த டீமே தெரியாது யாரு சப்போர்ட் பண்ற அந்த டீமுக்கு எல்லாம். அப்ப அதனால அவங்க நியூட்ரல் தான், அவங்களுமே வேலை இல்லை. ஆனா அது அந்த ஆட்டம் மாறிடுச்சு. இப்ப டாப் ஆஃப் த டேபிள் ஒரு 2-3 சீசனாவே இவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க. மத்த அந்த கீழே இவ்வளவு நாள் கீழே இருந்த டீம்ஸ்னா அதுல எல்லாத்தையும் விட்டுறலாம். இந்த ஆர்சிபி வரதான் கவலையா இருக்கு. அடக்கட சீரியஸ் இல்ல, எனக்கு விளங்கல. எனக்கு உண்மையா நான் வந்து ஐபிஎல் பாக்குறத விட்டு இப்ப பல வருஷம் ஆயிடுச்சு. அப்ப நான் ரொம்ப ஓல்ட் ஸ்கூல்னு நினைக்கிறேன். ஆர்சிபி வந்து நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மும்பைக்கும் சென்னைக்கும் தான் ஒரு பெரிய ரைவல்ரி மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லையா? அதைத்தான் சொல்றேன். இந்த பீக்கி முந்தின குசுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஆர்சிபி. இங்க உண்மையாவே ரைவல், ஒரு லாங் டைம் சாம்பியன்ஸ். ஆமா, 5 கோப்பை அடிச்சு அந்த ஒரு கெத்துல இருக்கிற நம்ம எங்க 18 வருஷமா தவம் வந்து கோப்பைய அடிச்ச உடனே முட்டி திரிய இல்ல கொட்டை திரிய சாரம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க. அவங்க கொட்டத்தை அடக்கணும். ஈசாலே கப் நமதே, ஈசாலே கப் நமதே, ஈசாலே கப் நமதேன்னு மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் இங்கே வந்துருச்சு. ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு உண்மையா ஆர்சிபி ஃபேன்ஸ் மேல அவ்வளவு கோபம் இல்ல. எனக்கு கோபம் வரும், ஏன்னா அவ்வளவு ரொம்ப அதிர்ப்பு காட்டுறாங்க, திமிரு கூடிருச்சு. இப்ப என்னன்னா நம்ம வந்து ஃபைனல் போகணும் ஆர்சிபிக்கு சென்னைக்கும். நம்ம சிங்கம் வந்து செதற விடணும் சின்னசுவாமி ஸ்டேடியத்தை, நம்ம கப் அடிக்கணும். ஆனா என் ப்ரெடிக்ஷன் வந்து பிளைண்ட்லி சென்னை தான் அடிக்கும். பிளைண்ட்லி? ஆமா பிளைண்ட்லி. இன்னொன்னு 3 மேட்ச் பேசணும்னு சேட்டா ஓட்டா கோட்டானாங்க வந்து சிம்பிளா அடிச்சு விட்டான் சாம்சங். ஆமா விளங்கிரும், உங்க டீம் பிளேயரே ஒழுங்கா சொல்ல தெரியல. சும்மா இப்படி காது கொடையிற மாதிரி அந்த அப்படியே காது கொடையிற நேரம் ஒரு இப்ப சென்னை வெத்திருச்சு. அப்ப 4வது கேம் வந்து 4 வெத்தி 5 வெத்திருச்சு. தொடர்ந்து 2
அப்ப அந்த தொடர்ந்து 2 வெத்தனை அடுப்புல தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ஏன்னா விழுந்த அடி அப்படி 3 வெத்தனை நேரம் மூச்சு கூட சத்தம் விடமா அப்படியே விழுந்த அடி இல்ல, அங்க ஆர்சிபி வச்சு பண்ணிருப்பாங்க நல்லா. ஆமா அந்த கவலை தான். பட் அது கவலை எல்லாம் இல்ல, எத்தனை வருஷம் கவலை எல்லாம் இல்ல. ஆமா கவலை எல்லாம் இல்ல, சும்மா போய்க்கு எத்தனை வருஷம் அடி வாங்கினாங்க. இன்னொன்னு கர்நாடகா அடி இல்ல பி அடி. சரி பேச விட மாட்டேங்கிறீங்க நீங்க பேசுங்க. இல்ல தேவையில்ல, நீங்களே பேசுங்க. எனக்கு தேவை. நான் தான் பேச மாட்டேன்னு சொன்னேன். இப்ப 3 தடவை நான் சொல்ல வந்ததை சொல்ல விடாம நீங்க உட்காந்து அணத்திக்கிட்டு இருந்தீங்க. அணத்துங்க. சென்னை இந்த முறை 6வது கப்படிக்கும். அது இல்லாமல் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த சென்னை வந்து தோனியை விட்டு மாறணும். இத்தனை வருஷம் தோனின்னு அது ஒரு ஸ்கேமாக மாறினால இதுக்கப்புறம் சரி நம்ம சென்னைக்கு வந்து உண்மையான தோனியவும் தாண்டி இந்த சென்னை டீம் ஒரு நல்ல டீம், இதனால தோனி இல்லாமையும் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ண முடியுங்கிறத வெளிக்காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதை வெளிக்காட்டுவாங்க கட்டாயம். ஹலோ இல்ல நீங்களே பேசுங்க. நீங்க நம்மள தான் பேசவே விட மாட்டேங்கிறீங்களே, நீங்களே பேசுங்க. பேசக்கூடாது இல்ல எப்படியுமே ஐபிஎல்ங்கிற டாபிக்கு எனக்கு எவ்வளோ கண்ட்ரிபியூட் பண்றேன்னு தெரியல. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் நாலேஜும் இல்லை. இப்போ ஐபிஎல்ல பார்க்குறதும் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. எங்க அதில் தான் ஐபிஎல்ல காசை சம்பாரிச்சு தான் பிசிசிஐ ரொம்ப அநியாயம் பண்றாங்களே. எனக்கு அதனால தான் பிடிக்காமலே போயிடுச்சு ஐபிஎல். உண்மைதான். ஏன்னா இந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்குறேன். இப்போ நிறைய பேர் வருவாங்க ஐபிஎல், ஐயோ அது ஃபிக்ஸிங், அதெல்லாம் என்னடா ஃபிக்ஸிங் இல்லை, அதுதான் அதே மாதிரி வருவாங்க சிலவங்க. அடே ஐபிஎல் டெஸ்ட் மேட்ச் தாண்டா பெஸ்ட்டு, அப்புறம் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டில் எட்டி குளிக்கிறத எட்டி பார்க்குற மாதிரி சேப்பாக அந்த ரூம் கதவை திறந்துக்கிட்டு பார்ப்பாங்க. என்ன ஐபிஎல்லோ யார் விளையாடுறா, அடிக்கிறாங்களோ இல்ல டெஸ்ட் மேட்ச் வந்து அதான் நம்ம வந்து எந்த விதத்துல ப்ராடக்ட் நல்லா இருக்குங்கிறதையும் தாண்டி மார்க்கெட்டபிளா இல்லையாங்கிறதையும் பார்க்கணும். ஐபிஎல் மார்க்கெட்டபிள், ஃபன்னா இருக்கும் பார்க்கறதுக்கு. டெஸ்ட் மேட்ச் வந்து எவ்வளவுதான் நல்ல பிளேயர்ஸ் விளையாண்டாலுமே அதை மார்க்கெட் பண்ணல. அது எப்படி உட்காந்து 5 நாள் ஒரு மேட்சை பாருங்கன்னு ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணலும் நீங்க. ஆமா, பார்க்கறதுக்கான சேட்டலைட் ரைட்ஸ் எவ்வளவு போகுது, அது இல்லாமல் ஒவ்வொரு மேட்சும் சோல்ட் அவுட் ஆகுது. சீரியஸ். ஆமாம், ஸ்டேடியம் நிறையுது. அப்போ அப்படிங்கிற நேரம் அதுக்கான வித்தியாசம் இருக்குது. இங்கே பாருங்கள், டெஸ்ட் மேட்ச்சில் தான் ஒரு பிளேயரை விட்டு உண்மையான குவாலிட்டி இருக்குது. டெஸ்ட் மேட்ச் தான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்னே வச்சுக்குவோமே, ஃபார்மட் ஆஃப் கிரிக்கெட். அப்படி இருந்தாலுமே இன்னைக்கு போகிற போக்கில் இப்போ பாருங்கள், நீங்கள் வேலை முடிச்சுட்டு வந்து நைட்டுக்கு ஒரு ஐபிஎல் கேம் 6 மணிக்கு போகிறீங்க, 10-11 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவீங்கல்ல. ஸோ அப்போ அந்த கன்வீனியன்ஸை தானே எல்லாம் பார்க்குறாங்க. கன்வீனியன்ட் வந்து T20 ஸ்போர்ட்ஸ் தான், ஹெவிலி கமர்ஷியலைஸ், விச் இஸ் ஃபேர் இனஃப். அதுக்குன்னு நீங்கள் வேணும்னே அதை வெறுக்க தேவையில்லை, இந்த இந்தியாவோ இந்தியன் பிரீமியர் லீகுங்கிறதுக்காகவோ. ஆமாம், அதுவும் உண்மைத்தான். நான் வெறுக்கலை, அது வந்து நான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். நான் அதை தாண்டி எனக்கு எப்பயுமே பெருசாக ஸ்போர்ட்ஸ் பிடிச்சது கிடையாது. அதனால எனக்கு அதுல ஆர்வம் குறைவு. அதுதான் காரணம். இல்ல நீங்க வெறுக்கல, நான் என்ன சொல்றேன்னா நிறைய பேர் உங்க ஸ்ரீலங்கால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய்க்கு சொல்லுவாங்க, நான் தெரியும் தான்டா இன்னைக்குமே ஐபிஎல் பாக்குறலன்ட்டு சேப்பா இன்ஸ்டாகிராம்ல ஐபிஎல் ஸ்டோரி போட வேண்டியது. வைபவ் சூரியவன்சின்னுகிட்டு அந்த மாதிரி எந்த டீமுக்கு விளையாடுறாரு? ராஜஸ்தான் ராயல்ஸ். அவர் தானே அந்த 15 வயசுல. ஆமா, விசுக்குறாரு போல. ஆமா ஆமா, 15 வயசுலயே ஐபிஎல், 14 வயசுலயே அவருக்கு ஐபிஎல் செஞ்சுரி எல்லாம் வந்துச்சு. நான் 14 வயசுல என்ன பண்ணேன்னு பாட்காஸ்ட்ல கூட சொல்லலாது. ஒன்னே ஒண்ணுதான் கை வலிக்கும் பரவாயில்ல, கண்ணேன்னு அடிச்சேன், சாரி படிச்சேன், கிழிச்சிங்க. அவ்வளவு படிச்ச ஓலவலுக்கு என்ன வாங்குனீங்க? ஓட்டா வாங்கினேன். ஐயோ ஐயோ. நீங்கள் ஐபிஎல்லை தாண்டி நேஷனல் அந்த மற்ற அந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் நீங்கள் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ஐசிசி டோர்னமெண்ட்டில் நான் வந்து இலங்கைக்கு தான். இலங்கை. நீங்கள் எந்த டீமுக்கு? நான் வந்து தீவிரமான ஒரு இந்தியா ஃபேனாக இருந்தீங்க. ஆமாம். இப்போ அத்தான் வளர வளர எனக்கு அந்த ஆர்வமே போயிருச்சுங்கிறனால நான் எந்த டீமுக்கும் இப்போ சப்போர்ட் பண்ணுறதில்ல. எனக்கு பிசிசிஐ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி
வந்தோன்னே இந்த சூரியகுமார் யாதவ்லாம் வந்து பாகிஸ்தான் எங்களுக்கு என்ன எதிரணியா, அவங்கெல்லாம் எங்களுக்கு காம்படிஷனே இல்லை அப்படி இப்படின்னு ரொம்ப திமிரா அப்படி இப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறத பார்த்தோன்னே என்னடா ஒரு ஜென்டில்மேன் ஸ்போர்ட்டுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னா இது ஒரு அசிங்கம். எனக்கு அந்த டீம் மேலே வந்து ரொம்பவே வெறுப்பாயிடுச்சு. எனக்கு சச்சின் ரிட்டையர் பண்ணலேருந்தே நான் கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் இருந்தேன். ரோஹித் சர்மாக்காக பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரோஹித் சர்மாவும் இப்போ ரிட்டையர் பண்ணிட்டாரு. இனி எனக்கு அந்த டீமுக்கு, இந்தியா டீமுக்கும் எனக்கும் உள்ள உறவே இல்லாமல் போன மாதிரி. எனக்கு வந்து நானும் ஏன்னா நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வந்து இந்தியா தமிழர்கள் தானே. அப்போ நம்ம அப்பாலாம் தீவிரமான இந்தியா, நம்ம குடும்பங்கள் எல்லாமே இந்தியா ஃபேன்ஸ் தான். பார்த்துருக்கீங்களா? நம்ம அண்ணா அவங்களும் சரியானமா இந்தியா ஃபேன்ஸ் தான். அப்போ அதனால அது ஒரு என்ன அப்படியே வந்துருச்சு நமக்கு, விளங்குச்சா. ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு இன்ன வரைக்கும் விவிட்லி ஐ ரிமெம்பர் 2019 இல்லை அவ்வளவு தெளிவாக அப்படியே என் கண்ணுள்ளுக்கு வருது. நான் யோசிக்கிற நேரம் எப்போ இந்த இந்தியன் டீமையும் இந்த கிரிக்கெட்டுக்கான ஆர்வமே போச்சுன்னா 2019 ஐசிசி வேர்ல்ட் கப் செமிஃபைனல், சரி, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து. அது வந்து மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சனால முதல் இன்னிங்ஸை நியூசிலாந்து அடிச்சுட்டு அப்புறம் அது மழை பெஞ்சு வாஷ் அவுட் ஆனனால 2வது இன்னிங்ஸ் இந்தியா 2வது நாள் தான் அடிச்சிச்சு. சீரியஸா? அப்படி செய்யலாமா? அது அந்த டைம் தான் ஃபர்ஸ்டா நான் பார்த்தேன் அப்படி செஞ்சு. ஆனா அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு எனக்கு உண்மைக்குமே. இட் வாஸ் சோ குட். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க அடிச்சா அந்த நாள் ஆர்வத்தோடயே அடுத்த நாள் பார்க்கணும். அது ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு செமிஃபைனல், ஒரு 24 hours அந்த எக்ஸைட்மெண்ட்டை வச்சிருந்து. அப்ப இப்ப நான் முதல்ல உங்களுக்கு இது வந்து டு ஆர் டை கேம் தானே. அவுட்கம் கட்டாயம் வேணும் செமிஃபைனல்ஸ்க்கு. 2019 தல தோனி தான் கேப்டன். அப்ப நான் யோசிச்சது என்னன்னா, நான் முதல்ல உங்களுக்கு ஒன்று சொன்னேன் பாத்தீங்களா, இந்த தோனியோட இமோஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு. அவர் வந்து நான் சொன்னேன், கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்க மாட்டீங்க, நல்லா இருக்கிற நேரம் நீங்க நொடிச்சு போன நேரமும் வேண்ட மாட்டீங்க. அந்த ஒரு நடுவுல தான் அந்த ஒரு கடவுள். அந்த மாதிரி தோனி வார வரைக்கும் உங்க மனசுல நம்பிக்கை இருக்கும். அன்னைக்கு வந்து ரொம்பவே நம்ம வாங்கி இந்தியா கடைசி கட்டத்துல இவர் வாராரு. அதே மாதிரி லொலிபாப்பை தூக்கிக்கிட்டு ஆஞ்சநேயர் வார மாதிரி, சரியா? அந்த வந்துட்டு கண்டாயுதத்தை தூக்கிட்டு வந்துட்டு கண்டாயுதத்தை கமுக்கட்டில் அடிச்சுட்டு இந்த கிளவுஸை ஒரு தரக்க அப்படி இழுத்து போட்டுவார். அப்ப அந்த இழுக்கிறதுல போயிருந்த நம்பிக்கை பூட்டுற நேரம் வந்துடும் தல தோனி. அதே மாதிரி அந்த செமிஃபைனல் வந்து இப்போ நம்ம தோனியை ஃபாலோ பண்ணி ஒரு பாடி லாங்குவேஜ்ல விளங்கிரும்ல, இன்னைக்கு பொழக்கத்தான் போறாரு. அதே மாதிரி அந்த ஃபெர்கசன் ஃபுல் ரெடி. ஏன்னா அது விளங்குச்சு. அந்த சேஸை மெதுவா கொண்டு போய் இப்ப அந்த கடைசி 3 ஓவருக்கு செட் பண்ணிட்டாரு. ஃபிளாஷ்பேக் வந்திருக்கும் 2011 ஃபைனல் ஃபிளாஷ்பேக் எல்லாம். எனக்கு வந்து பாக்குற நேரம் அந்த கைகாலெல்லாம் நடுங்குது. எனக்கு அப்படிதான். அந்த கூட ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா எனக்கு கைகாலெல்லாம் நடுங்கும். அந்த குளிர் வந்த மாதிரி கிடுங்குது. ஏன்னா இப்போ அந்த தோனி அந்த மாதிரி ஒரு டைட் சிச்சுவேஷன்ல ஃபெர்கசன் நியூசிலாந்து பவுலர், அவர் வந்து ஃபுல் ஸ்பீட்ல ஒரு பவுன்சர் போட்டார். அது நார்மலா அதை புல் பண்ண கஷ்டம். அதை எடுத்து வச்சாரு. புல் ஷாட்னா அந்த அடிக்கிறதுக்கு அதை வச்சாரு. ஸ்கொயர் லெக்ல ஒரு 6. அந்த அடியில விளங்குச்சு, சரி பொழக்க போறாருன்னு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதுல ஒரு ரன்னுக்கு பதிலாக 2 ரன் எடுக்க போய் ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன்னால ரன் அவுட் ஆயிடுவாரு. சீரியஸ்லி இன்வாலண்டரிலி என்ன அறியாம கண்ணில இருந்து ஊத்துது தண்ணி. அப்பெல்லாம் நான் நல்ல இளந்தாரி வயசு, 22 23 வயசு, எனக்கெல்லாம் தெரியும். யாருமே அந்த வார்த்தையெல்லாம் இப்போ யூஸ் பண்றா. நம்ம ஓல்ட் ஸ்கூல் தானே, இளந்தாரி வயசு. அப்ப நமக்கு வந்து அந்த ஒரு கவலை தெரியும் தானே, இதெல்லாம் என்னடா ஸ்போர்ட்டு, அடுத்த நாள் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவான், தோனிக்கு ₹1 கோடி கொடுக்குறான். அதையும் தாண்டி கண்ணீர் கொட்டுது. நான் அன்னைக்கு மூடி வச்சது தான். அதுக்கப்புறம் அந்த கிரிக்கெட்டை நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு வெறியாக இருந்துச்சு. தோனி இதை வெற்றி இவங்க அந்த எவ்வளவோ பேர் அந்த சீசன் பேசினாங்க, அவர் வேலை இல்லை, நல்லா விளையாடுறாரு இல்லை, தோனியை ரிட்டையர் பண்ணணும்னு. அவங்க எல்லாத்துக்கும் சவுக்கடி போடுவாருன்னு நினச்சேன். நியாயம். இப்போ அந்த ஒரு கேம் தோத்ததுக்காக நீங்கள் வந்து கிரிக்கெட்டையே ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டீங்க. அதோட எனக்கு அது அப்படியே சரியான மனக்கவலையாக போயிடுச்சு. இப்போ வந்து அந்த T20 அப்படி வந்து ஹைலைட்ஸ் பார்ப்பேன்.
அந்த நடு ராத்திரி ஆனாலும் முழிச்சிருந்து லைவ் மேட்ச் பார்க்கணும் அந்த ஒரு ஆசை அதெல்லாம் இல்லாமே போயிருச்சு அந்த ஒரு ரன் அவுட்ல. என்ன செய்யறது தோனின்னு அடிச்சிருக்கணும், அது செய்யல. தோனி இன்ன வரைக்கும் விளையாடிக்கிட்டு தான் இருக்காரு. அது ரசிகர்களுக்காக தானே. அவருக்கு எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, என்ன அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுங்கலேண்டா. லைக் அந்த ஒரு கிரிக்கெட்டரா, ஒரு ஆக்டிவ் கிரிக்கெட்டரா இருக்கிறதுக்கு அவங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், டெய்லி கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுல இருந்து அவரை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி விடுங்களேன். எவ்வளோ வருஷம்தான் அவரும் இதையே செஞ்சிட்டு இருப்பாரு. IPL வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, அதுல வார ஒரு 10-20 மேட்சுக்காக மனுஷன் வருஷம் பூரா இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேல. 5க்கு அப்புறம் என்னது? அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவருக்கு ஒரு மகன் இருக்குது, பிள்ளைங்களை பார்த்துக்கணும். அவருக்கு பைக்குனா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவருக்கு நிறைய ஹாபீஸ் இருக்குது. அதை செய்கிறதுக்கான ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் கிடைக்கவே மாட்டேங்குது இந்த சென்னையினால. 7க்கு முதல்ல என்னது? அவரை தயவு செய்து ரிலீவ் பண்ணி விடுங்க, அவ்வளோதான் என்னால் சொல்லலும். 4-2 எத்தனை? அது மும்பை வெத்த போற கப்போட நம்பர். சரியா? நம்ம மும்பை வித்துனா கூட ஒத்துக்குவோம், நீங்க நம்ம சரிசமா வித்திக்குவோம். வாங்க பங்காளி, அடிச்சாலும் முடிச்சாலும் நம்ம தானே வருவாங்களே ஒருத்தவங்க வீணா தண்ணி கொடுக்க வக்கில்ல. அதைத்தான் முதல்ல சொல்ல வந்ததுக்கு 3 தடவை என்ன பேச விடாம வச்சுங்க, மன்னிச்சுங்க. என்ன சொல்ல வந்தீங்க? இல்லை, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னைக்குமே ஒரு 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 டென்ஷன் நிலைமையிலே இருக்கும். அது அந்த தண்ணி காவேரி ஆறு பிரச்சனையில இருந்தே ஒரு மாதிரி இருக்கிற இதுல RCB இப்ப நல்லா வருதுன்னு அந்த கிரிக்கெட்ல அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்குவோம். எப்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட்ல அடிச்சுக்கிட்டாங்களோ அந்த மாதிரி இப்ப தமிழ்நாடும் கர்நாடகாவும் அடிச்சுக்கிறாங்க. அது நல்லா இருக்கும். அதுவும் அவங்க 2 பேரும் விளையாடுற நேரம் அந்த ஒரு இன்டென்சிட்டியே செம்மையா இருக்கும். விராட் கோலியும் என்ன பொறுத்தவரையில இருந்து மும்பைல என்ன ரோஹித் சர்மா விளையாடுறாரா? ஆமா, அவரும் அவங்க எல்லாருமே they have to take a break தான். too old. அடுத்த யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுத்து இன்னொன்னு அத்தான். ஆனா ஒண்ணு ரியாலிட்டி என்னன்னா, அவங்க தான் சீட்டை நிரப்புறாங்க. எக்ஸாக்ட்லி, அதைத்தான் இப்ப சொல்ல வந்தேன். அதனால அவங்க மார்க்கெட்டபிள்னால அவங்கள விலக்க மாட்டாங்க. ஃபேர் இனஃப். இப்ப அந்த மாதிரி தான் இப்ப இந்த கிட்டத்துல இந்தியாவுக்கு ரொம்ப ஃபார்மே இல்லாம கடைசி ஒரு நாக் அவுட் கேம், ஒரு ஃபைனல்ல நம்ம சேட்டா அடிச்சு கொடுத்தாரு. யாரு சேட்டா? சாம்சங், சஞ்சு சாம்சங். அவர் சாம்சங்னு கொரியா போன பேர் சொல்லிக்கிட்டு சஞ்சு சாம்சங். அப்ப அந்த அவருக்கு தான் இப்போ ஒரு பிளேயருங்கிற ஒரு ஆரா இருக்கு. அது ரேசிஸ்டா இல்லையா? அவரை நம்ம சேட்டான்னு தான் கூப்பிடுவோம். உடனே கேரளால செஞ்சுரி அடிச்ச உடனே இந்த முறை IPL சென்னையில செஞ்சுரி அடிச்ச உடனே படையப்பா சல்யூட் தான் வச்சாரு. பொறி பறக்கும். அவர் மிகப்பெரிய தலைவர் ஃபேன். சீரியஸா? ஓ கியூட். ஆனா எனக்கு என்னைக்குமே சஞ்சு சாம்சனை பிடிக்கும். ஏன்னா சஞ்சு சாம்சனை பாக்குறப்போ ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு வைப்ஸ். என்ன என்னைக்குமே ஒரு ஃப்ரெண்ட். சரியான மாதிரி நல்லா. தோனியா பாக்குறப்போ ஓ கிரிக்கெட்டர், அவர் கேப்டன், அவர் வேற லெவல் அப்படின்னு நம்ம தள்ளியே பாக்குறது. சஞ்சு சாம்சன் கொஞ்சம் நமக்கு க்ளோஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கரெக்ட் க்ளோஸாவே தான் இருக்கும். ஸ்வீட் பர்சன். அப்ப அதுதான் இப்ப என்னன்னா, இவங்க அந்த நீங்க சொன்ன ரிட்டையர் பண்ண வேண்டிய பிளேயர்ஸ் தான் அந்த ஓரா, அந்த செலபிள் ஓரா 10க்கு 10 அத பாடுவீங்க சொல்ல வரீங்க. ஆமா, ஓரா 10க்கு 10 டக்குன்னு பார்த்தா அகடிச்சுக்கு டிக்கெட் மேட்ச் எல்லாம் செல் பண்றதுக்கு ஓரா செலபிள் இல்ல, அவங்களோட ஓரா அப்புறம் செலபிள் அந்த செலபிள் பொசிஷன். அப்ப அந்த இடத்துல இருக்கறனால தான் அவங்களும் இவ்வளவு நீடிக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவங்க அடுத்த வருஷமே விலகிட்டா பாதி பேத்துக்கு ஃபாலோ பண்ண அந்த ஒரு இண்டிவிஜுவல் இல்லையே. இப்ப அந்த வைபை தான் கொஞ்சம் சாம்சன்னா சஞ்சுனே கூப்பிடுங்க. சஞ்சு சாம்சன் கொண்டு வந்தாரு. சஞ்சுனே கூப்பிடுங்க. சரி, சஞ்சு சாம்சன் கொண்டு வந்தாரு. சஞ்சுனா ஏதோ நம்ம அத்தை மகனை கூப்பிடுற மாதிரி. அப்படியே கூப்பிட்டுக்குங்க, பரவாயில்ல. அவர் அத்தை மகன். அப்ப அதனால எப்படியும் தோனி விலக வேண்டியதுக்கான நேரம் வந்துருச்சு. ரோஹித் சர்மாவும் விலகிடுவார். பட் விராட் கோலி நீ அவர் இன்னும் ஃபிட்டாக இவ்வளவு டேலண்டடாக நல்லா விளையாடுற நேரம் ஏன் விலகணுங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது தானே. அவர் இன்டர்நேஷ்னல் பிளேயர். சரியா? யூகேல பெர்மனன்ட் ரெசிடென்சியோட அங்கே இருக்கிறாரு. சரியா? அப்படி இருக்கிறப்ப அவர்
இந்தியன் பிரீமியர் லீக்ல விளையாடுறாருன்னா அவரை வந்து இன்டர்நேஷனல் பிளேயராக தான் கவுண்ட் பண்ணணும். ஓகே ஓகே, நான் அப்படியெல்லாம் யோசிக்கிறேன். ஆனால் அவர் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கொடுத்துருக்க மாட்டாரு. இல்லை இல்லை இல்லை, அவருக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஏன் கொடுக்க? அவர் ஏன் கிவ் அப் பண்ண? ஆமாமா, அவர் அதை கொடுக்க மாட்டாரு. ஆனா நான் சொல்றேன், அவரை வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரா கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. நான் பண்ணணும். ஆமா ஆமா, யா தட்ஸ் ரைட். ஏன்னா இந்தியாக்கு, ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இத்தனை பேர் இருக்கணும், ஃபாரின் பிளேயர்ஸ் இத்தனை பேர் இருக்கணும்னு சொன்னது காரணமே இந்தியாவில் வாழ்கிற இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு விளையாடுற யங் பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக வந்தது. இப்போ எங்க இல்லை, அதுதான் இது என்னன்னா, முதல்ல இந்த 2020 T20 வேர்ல்ட் கப் நடந்துச்சு இல்லை, பல மாதத்துக்கு முதல்ல. அப்போ ஒரு ஃப்ரெண்டு / லிசனர் சொன்னார், ஏன் நீங்கள் கிரிக்கெட்டை பற்றி கதைக்கக்கூடாதுன்னு சொல்லி 4 மாதத்துக்கு அப்புறம் தான் சரி IPL கதைப்போன்னு தோணுச்சு. ஒரு ஐடியா நல்லா பேசியாச்சு. வாங்க இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போமா? தாராளமாக போகலாம். குண்டக மண்டக கழுத்துல கண்டக ஓ வால் மிளகாய் நம ஓம் கல்மிஷம் சில்மிஷம் இஷ்டக ஷஷ்டக குஷ்டக அஷ்டக. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்கிறீங்களா? கேளுங்க. என்னத்துக்காக மதம் ஒரு ஆளுக்கு தேவைப்படுது? மதம் ஆர் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏன் ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? நான் யானையாக இருந்தாலும் மதம் பிடிக்காமல் பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு எங்கட வாய்ஸ் வரலையோ? இல்லை, அது எனக்கு தொண்டையில் கொஞ்சம் கிச்சு கிச்சு, அதுதான். கிச்சு மாத்திரை சாப்பிடு. இல்லை, விக்ஸ் மாத்திரை சாப்பிடு. கிச்சு கிச்சு மாத்திரை, விக்ஸை மறந்துருங்க. கிச்சு கிச்சு மாத்திரை சாப்பிடுங்க, விக்ஸை மறந்துருங்க. ஐயோ சரி, ஓகே. இப்போ மதம் ஏன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏதாவது அந்த மதம் சார்ந்த ஒரு ஆலயத்துக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்குது. அந்த ஆலயத்துக்கு ஏன் நாங்கள் போகணும் மதத்தை ஃபாலோ பண்ண? நம்ம வந்து இனி பிறந்ததுலேருந்து அதுதானே ஒரு நடைமுறையாக இருக்குது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லி அந்த ஆலயம்ங்கிறது எப்படின்னா, இப்போ இந்த மேற்கத்தை ஆக்களுக்கு, இப்போ இல்லாட்டி இந்த புது ஜெனரேஷனுக்கு இந்த தெரப்பியூட்டிக்காக இருக்குன்னு போவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம அம்மாவிட்ட அம்மாக்கள் எல்லாம் அப்பா அம்மாரெல்லாம் யோசிச்சது என்னென்னா, இந்த ஆலயம்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள இடம். அந்த இடத்துல போய் எல்லாமே இது நடக்கணும் இப்படி இருக்கணும்னு வேண்டி நிறைய மக்கள் போய் அதை சொல்லி அந்த இடமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறுறனால அந்த இடத்துக்கு போய் வேண்டுனா நம்ம வேண்டுதல் கைகூடுங்கிற ஒரு எண்ணத்தில் போகிறனால அதை நம்ம செய்கிறோம். இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் முற்றுமுழுதாக ஏற்றுக்கிறேன். ஆனால் அதில் எனக்கு ஏற்றுக்க முடியாத விஷயம் என்ன தெரியுமா? ஏன்னா கோயிலுக்கு போய் மன நிம்மதி தேடுறது நான் ஏற்றுக்கிறேன். அதை தாண்டி அந்த கோயிலில் ஐயர்களோ, சரியா, எந்த ஒரு மதத்தை சார்ந்த இதாகவே எடுத்துக்கோமே, விஹாரை எடுத்தா கூட அதில் இருக்க ஆமதுருமார், அவங்க எல்லாருமே என்னை பொறுத்தவரையில் ஒரு தேவையில்லாத ஒரு மீடியம். அப்படி இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம், கேட்குறவங்க ரொம்ப சில பேருக்கு என்னடான்னு ரொம்ப ஹர்ட் ஆகலாம். பட் நான் அது ஏன்னு என்னோட பர்சனலாக நான் கேள்விப்பட்ட கதைகளை சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் ஆமதுருவா இருக்கிறதுங்கிறது பெரிய லக்ஸரி லைஃப், உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு டேக்ஸே கிடையாது. இன்கம் டேக்ஸுங்கிறது ஆப்வியஸாக இல்லை, கார் வாங்குறதுக்கு டேக்ஸ் இல்லை, வீடு வாங்குறதுக்கு டேக்ஸ் இல்லை. இதெல்லாம் என்னத்துக்கு ஒரு தேவை? ஆமதுருங்கிறதே ஒரு துறவி, புடிசம ஃபாலோ பண்ற துறவி. அவர் வந்து பிச்சை எடுத்து தான் சாப்பாடு சாப்பிடணும். பிச்சை எடுத்த காசுல தான் வீடு வாங்குறாரா? அதைத்தான் நான் கேக்குறேன். பிச்சை எடுக்கிறவன் எப்படி வீடு வாங்குவான்? பிச்சை மட்டும்தான் எடுக்கணும் சாப்பாட்டுக்காக. ஒத்த காவி உடைய வச்சுக்கிட்டு துவச்சு காலையில போட்டுக்கிட்டு பகல் 12 மணிலேருந்து அந்திக்கு 6 மணி வரைக்கும் தான் அவங்க சாப்பிடணும். அதை தாண்டி அவங்க சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எல்லாம் கிடையாது. 6 மணிக்கு மேலேயும் நீங்க சாப்பிட்றீங்கன்னா அந்த ஆமதுரு சாப்பாட்டுக்காக பிச்சை எடுக்கிறத தான் தொழிலா வச்சிருப்பாங்க. தியானம் பண்ணணும், மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் தான் அவங்களோட ப்ராக்டிஸ். நீங்க என்னைக்காவது பிரிட் செரமனி போய் பார்த்துருக்கீங்களா? இல்லையே. பிரிட் செரமனியில போய் பார்த்தீங்கன்னா, பிரிட் செரமனினா என்னது? அது அந்த புத்திஸ்ட்ஸ் எல்லாம் செய்வாங்க. அந்த எல்லாரும் நலமா இருக்கணும்ங்கிறதுக்காக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்காக செய்யற ஒரு விஷயம். நானும் அப்படி செஞ்சிருக்கிறேன்.
என்ன செஞ்சிருக்கீங்க? என் தளபதி தேவையில்ல, வேணாம், சிம்பு வேணாம், படத்தை வேணாம், பார்த்து வேணாம். நலம்தானா நலம்தானா உடலும் உள்ளமும் நலம் தானா அந்த பாட்டுக்கு ஆடுனா எனக்கும் நலமாகி. அப்படி செஞ்சா சரி பரவாயில்ல. ஆனா இந்த பிரிட் செரமனில வச்சு ஈவினிங் நடக்கும். மொதல் நாள் ஈவினிங், அடுத்த நாள் வந்து மொதல் நாள் அந்திக்கு ஒரு மந்திரங்கள்லாம் அவங்க சொல்லி இது பண்ணி நூல் கட்டி விடுவாங்க. அடுத்த நாள் பகல் வந்து ஒரு லஞ்ச் மாதிரி இது வச்சு அவங்க அந்த ஆமதுருக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி. மொதல் நாள் அந்திக்கு ஆமதுருக்கு எல்லாம் என்ன தெரியுமா வச்சிருப்பாங்க? தனித்தனி பிளேட்ல சாக்லேட், பட்டர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஏன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் அவங்க சாப்பிடக்கூடாது தானே, இதெல்லாம் வாயில தூக்கி போட்டுக்குவாங்க, அப்படியே மெல்ட் பண்ணி முழுங்கிடுறது. அப்படி ஆமாட்ட சரி. புத்தர் இவங்களை சாப்பிட வேணாம்னு சொன்னதுக்கு இவங்க லூப் ஹோல் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த நாள் பகலைக்கு வருவாங்க. சரியா? வந்தோன்னு இவங்கெல்லாம் சனம்லாம் அதாவது ஒரு ஆமதுருவோட நம்ம ஐ லெவல்ல இருக்கக்கூடாதான். அவங்களுக்கு வணக்கம் சொல்றப்ப அப்படியே கீழே குனிஞ்சு மடிஞ்சு மடிஞ்சு ஐயோ தெய்யோனே அப்படின்லாம் சொல்லித்தான் ஆமதுருக்கு வழி விடுவாங்க. அப்ப எனக்கு அதை பார்த்தோன்னு தான் தோணுச்சு, புத்தருங்கிற ஒரு மகான், புத்தருங்கிற ஒரு மகான். ஏன்னா புடிசம்ங்கிறது மெனக்கட்ட எல்லாருமே ஃபாலோ பண்றது. ஏன்னா அது ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு மதம், ஸ்பிரிச்சுவல் தானே, ஸ்பிரிச்சுவல் ரிலிஜன். ஃபாலோ பண்ணுற மதத்தில் இருந்துக்கிட்டு இவங்க பண்ணுற வேலைகளை பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் இன்னொன்று இருக்குது. ஒரு ஆமதுருவை யாருமே அரெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு ஆமதுருவாக இருக்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 2/3 பார்லிமெண்ட்ரி மெஜாரிட்டி வேணும் அரெஸ்ட் பண்ண அவங்க பிள்ளை செஞ்சா. அப்ப எனக்கு இப்ப அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? 2/3 ஐ திங்க் பார்லிமெண்ட்ரி அப்ரூவலோ என்னமோ வேணும்னு நினைக்கிறேன். பட் சம்திங் லைக் தட். இப்ப எனக்கு தெரிஞ்ச, இப்ப நான் எங்க ஊர் நாவலப்பிட்டி தானே, அப்ப எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் சொன்னாரு, அந்த நாவலப்பிட்டியில ஒரு பெரிய விஹாரையில இருக்க பெரிய ஆமதுரு, அவர் இப்ப இருக்காரா தெரியல, அவர் பெரிய கிரிமினல், உண்மையா கொலையெல்லாம் பண்ண கிரிமினல். அவரை போலீஸ் பிடிக்க வருதுன்னு சொன்னோன்னே உடனே விஹாரையில வந்து சேர்ந்துட்டாரு. இப்ப அரெஸ்ட் பண்ணல அதுல, அவர் விஹாரையில வந்து சேர்ந்து இப்ப கிரிமினல் தானே. ஆமா. அவர் என்ன செய்வார்னா, நைட் ஆனா ட்ரௌசரை போட்டுக்கிட்டு ஹெட் ஒன்று போட்டுக்கிட்டு மொட்டை தலையை மறைச்சிக்கிட்டு போய் பார்ல குட்டின்னு குடிச்சு நல்லா சிக்கனை அமுக்கிட்டு அந்த 2 அசிஸ்டன்ட் வருவாங்களா, அவங்க திருப்பி தூக்கிட்டு போகணுமா விஹாரைக்கு. இதுதான் ஸ்ரீலங்கால முக்காவாசி நடக்கிற பெரிய பிரச்சனை. இது புடிசம்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐயர் மாரெல்லாம் அடுத்த கொடூரம். இப்ப என்னோட்டு இப்ப நம்ம பிராமின் இல்ல தானே, நம்ம பிராமின் இல்ல, அதாவது பிராமணர்கள் தான் கோயில்ல ஐயரா இருக்கணுங்கிறது ஒரு ரூல்ஸ்னு எங்க எழுதி வச்சாங்களோ தெரியல. அது உண்மை. அதைத்தான் நான் இப்ப பேச வந்தேன். நீங்க இதை கேட்கிற நேரமே சொல்லுங்க. சரியா அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இப்ப எனக்கு என் சொந்தக்கார பையன் ஒருத்தவர், இன்னொரு தூரத்து சொந்த சித்தி மகன் ஒருத்தவர், கோயில்ல கண்டியில ஒரு கோயில்ல, ஊர் மறந்துட்டேன், அந்த கோயில்ல ஒரு முருகன் கோயில்ல 6 மாசமா அவர் ஐயரா இருந்திருக்காரு. You mean 6 months? பூணூல் எல்லாம் போட்டு ஐயரா இருந்திருக்காரு. அப்ப நானும் கேட்டேன், எங்க அசைவம் எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களே, அப்ப என்ன செய்யறேன்னு. அப்ப அவர் சொன்னாரு, என்ன சுத்தி வர இருக்க எல்லா ஐயரும் அசைவம் சாப்பிடுறாங்க, நான் சாப்பிட்டா என்னன்னு. நானே ஷாக் ஆயிட்டேன், என்னடா இப்படி சொல்றீங்கன்னு. இதுதான் ஸ்ரீலங்கால நடக்கிற கதை. இவர் வந்து அர்ச்சனை பண்ற நேரம் எப்படி பண்ணுவாரு? சமஸ்கிருதத்துலயா? அவருக்கு மந்திரம்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்களா, இவர் மூலஸ்தானத்துல போய் நார்மல் ஐயர் மாதிரி அர்ச்சனை பண்ணுவாரு சமஸ்கிருதத்துல. ஓம் ராம் நமஹ, ஓம் ராம். அது என்னமோ 1008 மந்திரம் என்னமோ சொல்லணுமா, அத்தனையும் சொல்லி அவர் அர்ச்சனை பண்ணிட்டு வருவாராம். அப்பா சாமி, அவங்க அந்த கொஞ்ச நேரத்துல 1008 மந்திரம் சொல்லணும். 1008 மந்திரம் சொல்லணும். ஆனா நிறைய ஐயர்மார் சொல்றது இல்ல. அது ஒரு ஒவ்வொரு கணக்கு இருக்கு. 1008 சொல்லாட்டி அடுத்து ஒரு 500 சம்திங் சொல்லலாம், இல்லாட்டி 100 சம்திங் சொல்லலாம். அப்ப அவங்க அந்த சின்ன அமௌண்ட்டை சொல்லி முடிச்சு விட்டுறது. ஆமா சாமி. அப்ப உண்மையான ஐயர்மார் வந்து 1008 மந்திரம் சொல்லிதான் முடிப்பாங்க முந்தி, ஒரு 1000 வருஷத்துக்கு முதல்ல, சேர சோழ பாண்டிய காலத்துல. இல்ல அதான் விளங்கல, தமிழ்நாட்டிலையுமே இந்த பிராமணர்கள் தானே ஐயரா இருந்தாங்க. அதாவது ராஜாக்கள் தமிழரா இருந்த காலத்திலையும். ஆமா, அது ஏன்னு விளங்கல. ரஞ்சித்துக்கிட்ட ரஞ்சித் இல்ல அது உண்மை, எனக்கு உண்மையை ஏத்துக்க முடியல. ஏன்னா டெலஸ் மேவரிக்ஸ்னு ஒரு டீம், NBA டீம் இருக்கு. NBA என்ன?
நேஷனல் பாஸ்கெட் பால் பாஸ்கெட் அசோசியேஷன். நீங்க அதெல்லாம் கிளியரா சொல்லணும்ல. இல்ல அதை சொன்னேன் டலாஸ் மேவரிக்ஸ்னு. இப்ப அதை வச்சு நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. அது விளங்குறவங்களுக்கு விளங்கி. ஏன் ரஞ்சித்துக்கு அப்புறம் ஏன் நான் டலாஸ் மேவரிக்ஸ்? சரி, அப்படி சொல்லுவேன். எனக்கு சத்தியமா ஏன்னு விளங்கல, விளங்குறவங்களுக்கு விளங்குமா இருக்கும். என் அப்பா வந்து இங்க மோதரையில தான் கோயிலுக்கு போவாரு. மோதரையில இருக்க சிவன் கோயிலுக்கு தான் அவர் போவாரு. இப்பதான் ஐயர்மார்லாம் ஒரு கையில போன்ல பேசிக்கிட்டு தானே அது மற்ற கையில அர்ச்சனையை வாங்குறாங்க. அந்த ஐயர் போன்ல சொல்றாராம், இன்னொருத்தவருக்கு சொல்றாரு, கொழும்புல இந்த கோயிலில் ஆள் தேவைப்படுது, 50,000 சம்பளமா, மாச சம்பளம் கோயில் கொடுக்குறாங்க. அதை தாண்டி 1 லட்சம் குறைஞ்சது சம்பாரிச்சிடலாமா என்ன? அந்த மாதிரி அர்ச்சனையில காசு வாங்கி மற்ற சைட் பூசைகள் செய்யற அவங்க கொடுக்குற காசுன்னு 1 லட்சம் மினிமம் ஒரு மாசத்துக்கு சம்பாரிச்சிடலாமா? அப்ப நானும் பேசாம ஐயரா மாறிடுவா? எல்லாரும் தான் ஆகலாம். ப்ரிட்டைன் பண்ணீங்களா, நீங்களும் ஆயிரலாம். வந்தேலா செஞ்சுட்டேலா மண்டேலா அந்தே பாவன். இல்லை, எனக்கு இதெல்லாம் யோசிக்கிறப்ப தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது நம்ம மனசு நிம்மதியையும் தாண்டி என்னை பொறுத்தவரையில் ஒரு சிவிலைசேஷனாக நம்மளை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கே ஒரு மதமும் ஒரு மதம் சார்ந்த ஒரு கம்யூனிட்டியும் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. ஆமாம். ஏன்னா தமிழர்கள்னு நம்ம போய் பின்னுக்க பார்க்குறப்ப நம்மளோட வரலாறு நம்ம முக்கியமாக கோயில்களில் தான் தேடுறோம். கரெக்ட். ஏன்னா அங்கே தான் சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு கல்ச்சுரல் ஓலைச்சுவடிகள், அந்த எழுத்துக்கள் எல்லாமே அந்த கொஞ்சம் படித்து அந்த விவரம் தெரிஞ்ச ஆக்கள் எல்லாமே அந்த கோயில்லையும் அவங்க லிட்ரேச்சர் எல்லாம் கோயிலில் தான் இருக்குது. ஆமாம். அது அப்போ அந்த கோயிலுங்கிறதும் அந்த ஒரு மதம்ங்கிறதும் ஒரு கல்ச்சருக்கே எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த ஜெனரேஷனுக்கே நம்ம வந்து விட்டுட்டு போகிற ஒரு பெரிய விஷயமா பார்க்கணும். ஆமாம். ஆனால் அதில் தான் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் இந்த ஐயர்களோ, இது வந்து நான் அதனால தான் 2 மதத்தை எடுத்தேனோ. ஒரு மதத்தை சொன்னோம்னா அட்டாக் பண்ணுறோன்னு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச 2 மதம், புத்திசமாக இருக்கட்டும் ஹிந்துயிசமாக இருக்கட்டும், 2லேயுமே. சீக்கிசம் எனக்கு அதெல்லாம் தெரியாது. சீக்கிசம்னு நான் அதை கெட்ட வார்த்தை மாதிரி. சீக் பீப்புள் பஞ்சாப்ல. நான் எங்க வடக்கு பக்கம் ஏதாவது கோயிலுக்கு போயிருக்கேன். கிறிஸ்டியானிட்டிசம் எங்க சொல்லுங்க. கிறிஸ்டியானிட்டி. இயேசுவே என்னை பாருங்கள். அவங்க தான் அந்த வித்த காட்டுற பாஸ்டர்மார் வந்து கொஞ்சம் மேஜிக் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப காமெடியா இருக்கு. இதான் பாருங்க, இப்ப அவர் நடக்க போறாரு, படபடபடன்னு நடப்பான். பாருங்க, அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மதத்தை வந்து முக்கியமா ஒரு கடவுளை நாடுறோம்னா அதுக்கு நமக்கு ஐயர் தேவையில்லை. ஒரு கல்ச்சரெல்லாம் நம்ம ஹிஸ்டரியை போய் ஒரு கோயில் மூலமா தேடுறோம்னா அதுக்கும் ஐயர் தேவையில்லை. நமக்கு தேவையில்லாத அந்த மீடியத்தை தூக்கணுங்கிறேன். ஏன்னா எனக்கு விளங்கல. கடவுள்கிட்ட எப்படி யாரு போய் பேசி இவங்களுக்கு எல்லாம் நல்லதை கொடுங்கன்னு? ஆமா ஆமா. அதாவது கடவுள் வந்து சமஸ்கிருதத்துல பேசினா மட்டும்தான் கேட்குவேனா. அப்ப திருச்சிற்றம்பலம் தோருடைய செவியன் விடையேறியோர் அதெல்லாம் தமிழ். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது தானே. அதுக்கே ஐயர் தேவையா? இல்லையே, உங்களுக்கு தான் தேவாரம் தெரியுமே, போய் பாடிக்கிங்க கோயில்ல. உங்களுக்கு ஐயர் வந்து பாடணுமா? அது சரி. மூலஸ்தானத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அது ஒரு மரியாதை கருதி போவேனா. ஏன்னா ஒரு அரசவையிலேயுமே அரசனோட்டு சீட்டுக்கிட்ட நம்ம போமா இல்லை. அந்த ஒரு மரியாதை கடவுளுக்கு கொடுக்குறோன்னா மூலஸ்தானத்தை ஐயர் போய் கிளீன் பண்றதோ மாலையை மாத்துறதோட இருக்கணும். அப்ப ஐயர் பேசிக்கலி ஒரு கிளீனர். கிளீன் அப்படித்தான் இருக்கணும். ஐயரும் அந்த பிச்சை வாங்கி கடவுளுக்கு சேவை செய்கிறவங்களா இருக்கிறவங்க எப்படி இந்த லெவலுக்கு வளர்ந்தாங்கன்னு எனக்கு விளங்கலை. அது தானே இப்போ சில நாட்டுகள் விட்டு ஆட்சியே மாறுந்தது. அவங்க என்ன சொல்கிறது, அந்த கிறிஸ்டியனில். ஆமாம், அது வந்து முந்தி நம்ம ரொம்ப கிறிஸ்டியானிட்டியை பற்றி பேசணும்னா ரொம்ப பின்னுக்க போகணும். அதாவது மதத்தை விட பின்னுக்கு போக தேவையில்லை. இல்லை, தமிழ் மதத்தை விட முன்னுக்க போக தேவையில்லை தான். பட் அது அந்த சர்ச் அண்ட் மொனாக்கின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசனோட சமமா இருந்த அந்த காலத்துல சர்ச்சுகள். ஆமா, அதாவது கிறிஸ்தவ ஆலயங்கள் ஈக்குவலா. ஆமாமா, அவங்க ஈக்குவலா ஆட்சி செஞ்சாங்க மக்களை. ஆமா ஆமா. அப்ப அதுவெல்லாம் அந்த நேரம் நடந்தெல்லாம் பயங்கர கொடுமை எல்லாம் நிறைய நடந்திருக்கு.
அதெல்லாம் என்னதான் செய்யறது, பேச நம்மளை விட தாண்டிய ஒரு பவர் அந்த இந்த பிரபஞ்சமா இருக்கட்டும், யூனிவர்ஸா இல்லாட்டி கடவுளா இருக்கிறத கும்பிட போற இந்த இடத்துல இத்தனை மக்கள் விட்டு நம்பிக்கை ஒரு இடத்துல இருக்கிறனால அதை வச்சு ஈஸியா அவங்கள மெனிப்புலேட் பண்ணலாங்கிறது தான் இந்த கூடாத எண்ணம் உள்ளவங்களுக்கான ஒரு இது. அது சரிதானே. இப்ப இன்னைக்கு நம்ம விஜய் எடுத்துங்க, கோடிக்கணக்கான ஒரு எபிசோடாவது அவரை பத்தி பேசாம இருப்போமான்னு பார்த்தா ஜெயலலிதாவை எடுத்துங்க, சொல்லுங்க, எம்ஜிஆர், யாரா இருந்தாலுமே அந்த அவ்வளவு கோடி பேருட்ட அபிமானத்தை வென்றனால தான் அவங்க ஒரு ஆட்சிக்கு வந்து அவங்களோட முடிவுகள் அந்த கோடி பேரை ஈர்த்துச்சு. அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஆலயங்களா இருக்கட்டும், இந்த கிறிஸ்தவ இதுகளா இருக்கட்டும், அதுக்கு என்ன சொல்றது, கிறிஸ்தவ ஆலயங்கள், அங்கே உள்ளவங்க எல்லாம் அவங்கள அவ்வளோ மேனிப்புலேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற காரணம் என்ன, அத்தனை பேர் அந்த இடத்துக்கு வராங்க ஒரு நம்பிக்கைனால. அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கான ஒரு முதலீடு. எக்ஸாக்ட்லி. அப்போ அதனால அதை ஒன்றும் செய்யலாது. இது வந்து கெட்டதா நல்லதானா, நீங்கள் எதுக்கு நீங்கள் கடவுளுக்கிட்ட போகிறீங்க, அந்த ஆலயத்துக்கு போகிறீங்கிறத பொறுத்து தான் அது கெட்டதா நல்லதா. சிலவங்க கெட்டது பண்ணுறவங்களுக்கு மாட்டிக்க கூடாதுன்னு போவாங்க. அந்த அவங்க தான் இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணுறது, இந்த ஐயர்மாரை தூக்கி மேலே வைக்கிறது, அதெல்லாம் செய்கிறது. அப்போ அதன் மூலியமாக தான் அந்த ஐயரும் தனக்கு மிஞ்சின ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இல்லை, அதுவும் உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்தப்பா, அவர் இனியிலன்னு எல்லா கிரிமினல் வேலையும் செய்யறது. அப்ப அவர் ஹுத்தப்பாவா? அது நல்லா இருக்கு. அவர் அவர் அதாவது அவருக்கே தெரியும், அவர் நிறைய இல்லீகல்னு சொல்ல மாட்டேன், அவர் இல்லீகலாக செய்யலை, ஆனால் மற்றவங்க நிறைய பேரை வாரிவிட்டு தான் மேலே வந்திருக்காரு. சரியா? தலைவாரிவிட்டா? தலைவாரிவிட்டு செய்தி கொண்டு வரும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பயங்கரமா பயமா இருக்கும். ஐயோ சாமி எங்கேயாவது சறுக்கிருவோமான்னு. அவங்க வீட்டுல என்ன டிசிஷன் எடுக்கிறனாலும் ஐயர்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி கூட கேட்பாங்க ஐயர்கிட்ட, இந்த நாள் நல்லா இருக்குமா செய்யறதுக்கு. பர்த்டே பார்ட்டிக்கு என்னத்துக்கு உனக்கு ஐயர் நாள் பார்த்து கொடுக்க? அதனால தான் சொல்றேனே, இப்ப நீங்க உண்மையாவே ஒரு நிம்மதியை தேடி போறீங்க, அந்த ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுனா அது ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ போய் அந்த இடத்துல உட்காந்து நிம்மதியா வேண்டுதல், தியானம் தான். அது ஒரு வகையான ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆமா, மைண்ட கிளென்ஸ் பண்றது, உங்க தாட்ஸ் ஒரு ஆர்டருக்கு கொண்டு வரது. அதுக்கு போற நேரம் உண்மைக்குமே துவைச்ச உடுப்பு தான் போடணும், அடுத்து குளிச்சுட்டு தான் போகணும். அது எவ்வளவோ அதாவது ஒரு அந்த அசைவம் சாப்பிடாம, அது ஏன்னா பாடி ஹீட் எல்லாம் கூட்டிக்காம, அசைவம் எல்லாம் சாப்பிட்டா பாடி ஹீட் கூடும். அதெல்லாம் இல்லாம சைவத்தை சாப்பிட்டு குளிச்சுட்டு போனோம்னா அந்த குளுமைக்கும் ஆலயத்துல போய் உட்கார்ற அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் உங்களுக்கு அந்த ஒரு சயின்டிபிக்கலா நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா, ஆனா நான் ஆலயத்துக்கு போறதுக்கு முதல்ல மச்சம் சாப்பிடாம குளிச்சுட்டு, அதாவது தோய்த்து உலர்ந்த ஆடைகள் அணிஞ்சுக்கிட்டு தான் போவேன். ஆனா ஆலயத்துக்கு போன உடனே எனக்கு ஹீட்டு கூடிரும். ஏன் பிள்ளைங்களை பார்த்தோன்னே, அப்புறம் நான் பொடிங்களை பார்த்தோன்னே, யாருக்கு தெரியும் நீங்க எந்த விதத்துல இருந்தாலும் அது பரவாயில்ல. அதுதான், அதை பார்த்தோன்னு நமக்கு சூடாயிரும். இல்ல எனக்கு அந்த பிரச்சனை. அப்ப கண்ணை மூடணுமோ இல்லையோ, எனக்கு நான் என்னைக்குமே வெஜிடேரியன்ங்கிறனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அதுதான் இந்த ஒரு சயின்டிஃபிக் ரீசனுக்காக அதெல்லாம் சாப்பிட்டு போகணுங்கிறாங்க. அதுதான் நிறைய பேர் மதம் கருதி நிறைய பேர் அசைவம் சாப்பிடாம இருந்துட்டு அந்த இன்னைக்கு அமாவாசை அசைவம் சாப்பிடக்கூடாது நைட்டு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. சரியா 12 மணி ஆனா எங்க அந்த சிக்கன் பிரியாணி எதுக்கு அந்த முட்டாள்தனம்? அதுக்கு நீங்க சாப்பிட்டே போகலாம், எந்த பிரச்சனையுமே இல்ல. சாமி கண்ணெல்லாம் ஒண்ணுமே குத்தாது. சாமி சொல்றனால பீஃப் சாப்பிடக்கூடாது, சாமி சொல்றனால இது செய்ய என்னத்துக்கு? அது மாடு கடவுளுட்டு வாங்கணுமா? அப்ப சேவலும் தான் முருகனுட்டு வாங்கணும். சேவக்கோழி பறக்குதடா, சேதுடா வேலையா தமிழுக்கு தமிழே நான் முப்பாட்டே. இப்ப அந்த வகையில தான் எனக்கு அந்த கடவுள் நம்பிக்கை எல்லாம் போன நான் உண்மைக்குமே கடவுள்கிட்ட ஒன்று கேட்டேன்,
அது இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல்ல எபிசோட்ல பேசியிருப்பேன். ஆமா, அது நடக்காதுங்கிற பட்சத்துல இப்ப புது லிசனர்ஸா இருந்தா அவங்களுக்கு திருப்பி ரீவிசிட் பண்றதே இல்லனா இல்ல அவங்க போய் தான் கேட்டுக்குவாங்க. இல்ல அது என்ன எனக்கு வர ஒவ்வொரு லிசனர்ஸுமே சின்னதா டக்குன்னு ஒரு சம்மரி சொல்லிடுறேன். உங்க மாமா உடம்பு சரியில்லாத நேரம் அவரு எப்படியாவது பொழைக்க வச்சிடு முருகா அப்படின்னு நீங்கள் வேண்டின வரம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படலைங்கிற நேரம், அந்த நேரம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல நீங்கள் வந்து சாமி கும்பிட்றத விட்டீங்க. சாமி கும்பிட்ற விட்டீங்கன்னா அப்போ தான் உண்மையுமே தெரிய வந்துச்சு, அடடே இது ஒரு கன்செப்ட், சரியா, இது நீங்கள் நம்பணும், அவ்வளவுதான். நடக்குமா நடக்காதா அது உங்கள் கையில் இல்லை, அந்த நம்பிக்கை தான் அதோட கன்செப்ட். ஆமாம் ஆமாம், மேனிஃபெஸ்டேஷன். ஆமாம், மேனிஃபெஸ்டேஷன். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே, சாமி நல்லா தான் இருக்குது, ஆலயங்கள் அழகாக தான் இருக்குது, நம்ம உண்மைக்குமே அந்த நம்மளோட ஒரு மரபு பண்பு பண்பாடு பாரம்பரியம்னு ஒன்று இருக்குல்ல, அது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோயில்களை தழுவி, இந்த கோயில்கள் மூலியமாக செய்கிற அந்த திருவிழாக்களை தழுவி விரதங்களை தழுவி இருக்கிறனால அது ஒரு நம்ம வாழ்க்கை முறை. நம்ம அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க தேவையில்லை. எனக்குமே சாமி, அதாவது அந்த கடவுளுங்கிற நம்பிக்கை கொஞ்சம் எனக்கு குறைவு தான். பட் நான் அது ஒரு நாளும் துச்சமாலாம் என்றது கிடையாது. ஒரு ஆலயத்துக்கு போறேன்னா ஒரு விசேஷ காலங்கள்ல போறது தான் நான். அது ஏன்னா அது என்னுடைய அந்த ஒரு கலாச்சாரத்தை நான் மேம்படுத்தி கொண்டு போறதுக்கான ஒரு வழிமுறையா பாக்குறனால நான் அதை என்னைக்குமே செஞ்சுட்டு தான் இருப்பேன். பட் அதில் எனக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஐயரோ ஒரு அந்த இப்போ உள்ள அந்த ஐயர் மாறுட்ட அந்த ஒரு கல்ச்சரே வித்தியாசம். எந்த குடும்பம் அந்த ரொம்ப கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக வெள்ளா இருக்காங்களோ அந்த குடும்பத்துலேயும் அந்த குடும்பம் அவங்கள்ட்ட போய் கொஞ்சுறது, அவங்களுக்கு போய் ஆமாம் லேடிஸோட எப்படி ஃப்ளர்ட் பண்ணுவாங்க தெரியுமா ஐயர் மாதிரி. அது ரொம்ப கொஞ்சம் அசிங்கமாகவே இருக்கணும். இல்லை சீரியஸாக சொல்கிறேன். ஒரு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப என் ஒரு அத்தையோட நாவலப்பட்டியில் ஒரு கோயிலுக்கு போன நேரம், நாவலப்பட்டி கொஞ்சம் தள்ளி, அங்கே அடிக்கடி அவங்க போவாங்கன்னு அடிக்கடி போகிறாங்க, நிறைய காசு கொடுக்குறாங்கன்னா அந்த ஐயர் ஓப்பனாக ஃப்ளர்ட்டியாக கதைக்கிறார் என் அத்தையோட. அப்படி எனக்கு அது ரொம்ப சோபனா இல்லை, அப்படியெல்லாம் அவங்க மெனக்கட்டு இதை செய்கிறப்ப என்னத்தான் செய்யறது. அப்ப நீங்க வந்து மதத்துக்கு எதிரானவர்கள் இல்ல, மத குருக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நான் ஓப்பனாவே சொல்றேன். ஆமா, மத குருக்களுக்கு நான் வந்து எதிராகவே இருக்கிறேன். ஏன்னா அவங்க எனக்கு தேவையில்லை. அந்த கடவுளுக்கும் எனக்கும், அந்த மதத்துக்கும் எனக்கும், அந்த ஆலயத்துக்கும் எனக்கும் நடுவில் அவங்க வர தேவையில்லை. அவங்க மூலியமா தான் நான் கடவுளை அடையணும்னா அப்படிப்பட்ட கடவுளே தேவையில்லைங்கிறீங்க. எனக்கு கடவுளே தேவையில்லைங்கிற, அப்படித்தான் அடையணும்ல, கடவுளே தேவையில்லைங்கிறேன்னா. அதாவது நான் யானையாக இருந்தாலும் கமல் ஃபேனா இருந்துகிட்டு என்கிட்ட நீங்க எதிர்பார்க்கலாமா நான் கடவுள் நம்பிக்கை இருக்கும்னு என்கிட்ட. ஓகே, இப்போ ரொம்ப கொஞ்சம் சீரியஸா அப்படி இப்படி கதைச்சிட்டோமா, கொஞ்சம் நிறைய ஃபேக்சுவலா கதைச்சிட்டேன். எனக்கு ஏதாவது ஃபன்னா செய்யணும். செக்ஷுவலா கதைச்சு கிழிச்சிங்க, கேள்வி கேட்டா அப்படிங்க ஃபங்க்ஷனலா செய்வோம். ஏதாவது கொஞ்சம் ஃபன்னா செய்யலாமா? அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். அடுத்த செக்மெண்ட் என்னன்னா, ஒவ்வொரு தமிழ் படங்கள் பார்க்குறப்ப நம்ம யோசிப்போம், இந்த ஒரு பீப்பராத விஷயத்துக்கா இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம தோண வைக்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய படங்கள் இருக்கு. அதாவது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி அதுல இருந்து எடுக்கப்பட்ட படங்கள். ஓகே, அதை பார்க்குறப்ப நமக்கு சிரிப்பா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், ஒவ்வொரு ஜான்ரல அது இருக்கு. ஆனால் நீங்க அந்த இடத்துல இருந்தால், அந்த மெயின் கேரக்டருக்கு பதிலா நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன செய்வீங்கங்கிற ஒரு சின்ன ஒரு கற்பனை. அப்படி அதாவது அந்த கேரக்டர் பதிலா நான் இருந்தா நான் யோசிக்கிறேன்ல, அது அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கேன். ஆமா ஆமா, மட்ட சிரிக்குவோம். நான் வந்து இன்னைக்கு ரொம்ப அத்தான், இப்ப நம்ம கொஞ்சம் சீரியஸா அப்படி இப்படி கதைச்சுங்கறீங்களே, அத்தான் எதுவும் பக்கத்துல இல்ல இல்ல, அதுதான் நான் அத்தான கூப்பிடுறீங்க. இப்ப அதவருவா என் தெத்தர் சாரி. இதுலேயே இந்த ரொம்ப ஒரு நான் ஃபனி மூவிஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதுலேயே முக்கியமான ஒரு படம்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம். அப்படி ஞாபகம் இருக்கு தானே? அதில் விஜய் சேதுபதி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி போய் கிரிக்கெட் விளையாட போய் மாப்பிள்ள வந்து கீழே விழுந்து அவருக்கு வந்து ஒரு லூப் மோட்ல மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கோம், அவர் எல்லாம் மறந்துடுவாரு. ஆமா, இப்ப நீங்க இந்த மாப்பிள்ளையூட்டு ஃப்ரெண்டா இருக்கீங்கன்னா என்ன செஞ்சிருப்பீங்க? மாப்பிள்ளையூட்டு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு, உங்க ஃப்ரெண்டு அடிபட்டுருச்சு கல்யாணத்துக்கு முதல்ல என்ன செய்வீங்க நீங்க?
கல்யாணத்துக்கு முதல்ல அடிபட்டுருச்சுன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவேன். அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எல்லாம் சரி செஞ்சுட்டு அவரை கல்யாணத்துக்கு ரெடி பண்ண வைப்பேன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஐயோ அவர் எல்லாம் மறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்கன்னா பால் மேலே போச்சு, கிரிக்கெட் விளாண்டோம், பிடிக்கலான்னு போனா அப்படியே விழுந்துட்டேன். விழுந்துட்டேனா? ஓ, அதுல தான் இங்க மெடியூல ஓம்பளம் கேட்டா அதுல அடிபட்டுச்சு. செவுட்டுல 2 வைப்பேன். சரியா வச்சு என்னது வேட்டியை கட்டிக்கிட்டு போய் கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவேன். இல்ல இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்கன்னே வச்சுக்கோங்க. கூட்டு போய் டாக்டர் சொல்றாங்க ஐயோ என்னங்க இவருக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு, சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? அப்ப சர்ஜரி பண்ணணும்னா கட்டாயம் அதை வீட்டாக்களுக்கு சொல்லி, ஏன்னா இது சின்ன சர்ஜரியா பெரிய சர்ஜரியா இதுக்கு எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியாதுல்ல. அப்ப அதனால அவரை பேசாம கல்யாணத்தை நிறுத்த வச்சிருவேன். அப்ப வீட்டாக்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்கல்ல, ஏசுவாங்கல்ல, பொண்ணுல இருந்து பொண்ணு. அப்ப எனக்கும் ஒரு சர்ஜரி பண்ணுங்கன்றுவேன். என்ன சர்ஜரி? ஒரே ஒரு கிளை, ஒரே ஒரு மாங்கா, அந்த மாங்காவை திங்க எனக்கு இல்ல டோங்கா அப்படின்னு என் டோங்கா வெட்டிடுவேன். அவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஏன்னா வீட்டுல எல்லாருமே எல்லாம் கம்பும் கையுமா வருவாங்க. சாரி கம்பும் கத்தியுமா வருவாங்க. அப்ப அதனால என்ன உங்க பிள்ளைக்கு நான் வாழ்க்கை கொடுக்குறேன். அடப்பா, முதல்ல இருந்து யூ ஆர் பிளானிங் ஃபார் தட். அதுதானே? ஆமா. இது குறிப்பாத்து அடிக்கிற இல்லடா, நீ குறியவே அடிச்சிட்ட. ஐயோ ஐயோ. அந்த மாதிரி இன்னொரு படம் இப்ப ஓகேயா, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பஞ்சதந்திரம். சரியா? இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க வந்து இதுல கமல் கேரக்டர்னு யோசிச்சுக்கோங்க. நீங்க வந்து உங்க வைஃப்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துறேன்னு கூட்டு போய் ப்ராஸ்டிடியூட் இப்போ அந்த இடத்துல செத்து போயிட்டா, டெட் பாடி உங்க ரூம்ல கிடக்கு. கடைசியா நீங்க தான் சண்டை போட்டுட்டு வெளியில போயிருக்கீங்க, என்ன செய்வீங்க? ரம்யா கிருஷ்ணன் செத்து போயிருக்கிறாங்களா? ஏய் என்ன அசிங்கமா பேசுறீங்க? நான் முதல்ல சாக விடாம பாத்துக்குவேன். சண்டை போட்டே போயிருக்க மாட்டீங்க. மேகி நான் 2 நிமிஷத்துல வேக மாட்டேன். மேகி இல்ல, அப்ப மேகி. மேகி நான்லாம் 2 நிமிஷத்துல வேக மாட்டேன். உங்களை பார்த்தா 2 நாளைக்கு வெந்துகிட்டு இருப்பேன். அப்ப அந்த இடத்துல நீங்க மேகிய சாகவே விட்டுருக்க மாட்டீங்க. சாப்பிட்டு இருப்பேன் மேகி பசியில. அவ்வளோ பெங்களூருக்கு, ஆமா அவ்வளோ சென்னையில இருந்து பெங்களூருக்கு வாரேன், ஒரே ஜேர்னி, பசிக்காதா? இப்ப மேகிய சாப்பிட்டு மேகிய பேசிட்டு இருப்பேன். ஓகே, இப்ப அந்த இடத்துல ஓகே நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே நடந்துருச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் ஒரு சண்டை நடந்து நீங்க வெளியில போயிட்டு உள்ளுக்கு வந்து பார்த்தா அவங்க செத்து கிடக்குறாங்க, என்ன செய்வீங்க? போலீஸ்க்கு கால் அடிப்பேன். நீங்களா இருந்தா ஃபர்ஸ்ட் போலீஸ்க்கு கால் அடிச்சு இப்படி சொல்லுவேன், இந்த இவங்க செத்து போயிட்டாங்கன்னு. அப்ப பாத்தீங்களா அந்த படத்துல அதோட கதையே முடிஞ்சிருக்கும். டிஎன்ஏல பார்த்தா உங்க டிஎன்ஏல இருக்கும், உங்களை ஃபுல்லா எல்லாம் இது பண்ணி எடுத்தா. என்ன இது பண்ணி எடுத்தா? இல்ல கடைசியா நீங்க தான் சாப்பிட்டுருக்கீங்க. அது மேகி, இது மேகி. ஏய் கடைசியா மேகிய சாப்பிட்டுங்கடா. மேகிய சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த ஏப்பம் எதுவும் போய் அவங்க மேல பாட்டு ராகவன் இன்ஸ்டிங் இவன் ஏப்பம் விட்டுருக்கான். இப்ப அப்படி பார்த்தா டிஎன்ஏல உங்க டிஎன்ஏ தான் இருக்க போகுது. அப்ப அதுக்கெல்லாம் பயம் இல்லையா உங்களுக்கு? அந்த நேரம் அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? இல்ல அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் வந்து அந்த மாதிரி கொலை எல்லாம், அதாவது செத்துட்டாங்கன்னா உடனே போலீஸ்க்கு தான் சொல்லணும். ஆமா, அது சரியில்லைன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா இறந்து. நான் பண்ணல, அப்ப அதனால நான் தைரியமாவே சொல்லணும். அதுக்கு அடுத்து அந்த படத்திலேயே சொல்லி இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ரம்யா கிருஷ்ணன் ஓடி போயிருப்பாங்க. ஆமா ஆமா, ஏன்னா உண்மையா அது கழுத்துல ரத்தமே இல்லையே. சோஸ் தானே, சாரி சோஸ். ஓகே, ஆனா அந்த ரம்யா கிருஷ்ணன் வந்து அதான் என்னது வந்து டைரக்டருக்கு சரியா தெரிஞ்சிருக்கு யார போடணும். கமலுக்கு போட்டிருப்பான். இல்ல அதாவது வேற யாரையும் போட்டிருப்பான். நான் இப்போ உங்க தலைவரை பத்தி அசிங்கமா பேசுவேன். அப்ப சொல்ல வந்ததை விடுங்க. வேற யாரையும் போட்டிருப்பாரு, அத இல்லாமாக்கி கேஎஸ் ரவிக்குமார் ரம்யா கிருஷ்ணனை தான் போட்டே தீரணும்னு போட்டாரு.
உங்களுக்கு ஏன் மூச்சு வாங்குது? இல்ல கோவத்துல அப்படியே கோவத்துல, மூச்சுல பெருமூச்சு. அடுத்து கொஞ்சம் வித்தியாசம். இதுல வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. பட் இதுல முக்கியமான ஒண்ணு தான் பேச போறோம். பாஸ் என்ற பாஸ்கரன், சரியா? அதுல வந்து அவன் போய் இப்போ ஒரு கந்து வெட்டிக்காரன்ட்ட கடனை வாங்கிட்டான். அவன் மகன் வந்து தின்னுட்டு தூங்குறான், படிக்கிற டைப்பே இல்லை. நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? இப்ப அதுல வார நம்ம மகனானா? இல்ல நீங்க தான் பாஸ்கரன், ஆர்யா. பாஸ்கரனும் அவரோட ஃப்ரெண்டு நல்ல தம்பியும் சேர்ந்து ஏதோ ஒரு டீச்சரை புடிச்சிட்டு வந்து படிக்க வச்சு என்னமோ செய்யறாங்க. சக்கீலாவை தான் கூட்டு வருவாங்க. ஆமா, அதுதான் ஒர்க் அவுட் ஆகாதே. அப்படியோ? அதுக்கப்புறம் அந்த ஆமா, கண்ணு தெரியாதவங்க வந்து. இப்ப இந்த நேரத்துல நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? இல்லாட்டி அதே மெத்தட்ல தான் போவீங்களா? இல்ல, அவனை படிக்க வச்சு பாஸ் பண்ணா காசை விட்டுருவேன்னு தானே சொல்லுவாங்க. இல்ல அவன் கந்துவெட்டி அந்த கந்துவெட்டிக்காரனோட்டு மகன் வந்து பாஸ் பண்ணலன்னா எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு மாட்டுக்கு சாணியல்ல வச்சிருவேன்னு சொல்லி. ஆமா ஆமா ஆமா. அப்படின்னா அவனை பாஸ் பண்ணத்தானே வைக்கணும். அப்ப ஏதாவது செஞ்சு அது ஒரு சேலஞ்சா எடுத்து முயற்சியே திருவினை. அப்படின்னா அந்த கந்துவெட்டிக்காரன்ட்ட கடன் வாங்கியிருப்பீங்களா? முதல்ல வாங்கியிருப்பீங்க. ஆமா, அவ்வளோ டெஸ்பரேட்டா தானே இருந்தேன், வாங்கியிருப்பேன். சேலஞ்ச் தானே. சரி சரி. இப்ப நான் தான் பாஸ் என்கிற பாஸ்கரன். அது வந்து நான் அதை ஒத்துக்கிறேன். நீங்க தான் அந்த பாஸ் என்ற பாஸ்கரன். ஓகே. அடுத்து கடைசி, ரொம்ப நேரம் வேணாம். கடைசி 2 செய்வோமா? தெரியல, நீங்க சொல்றீங்க. அடுத்தது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம், ஆண்டவன் கட்டளை. ஆமா, அதுல வந்து விஜய் சேதுபதி பாஸ்போர்ட் எடுப்பாரு. போலியான இன்ஃபர்மேஷன் கொடுத்து பாஸ்போர்ட் எடுத்து, இப்ப இதுல வந்து வைஃப்ங்கிற பேர்ல ஒருத்தவங்கள போட்டு எடுத்துருவாரு, சரியா? இப்ப வைஃப்ங்கிற பேர்ல ஒருத்தவங்கள போட்டுருவாரா? ஏய், போட்டு எடுத்துருவாரு. ஏய், வைஃப்னு அந்த பாஸ்போர்ட்ல பேர், ஸ்பவுஸ் பேருக்கு வந்து ஃபேக்கா ஒருத்தவங்க பேரை போட்டு ஃபேக் பாஸ்போர்ட் எடுத்துருவாரு. ஏன்னா இது யூகேக்கு போறதுக்காக. அது சொதப்பிருச்சுன்னு இப்ப அவர் நல்லா வேலை செய்யற ஒரு இடத்துல உண்மையாலுமே யூகேக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப பாஸ்போர்ட்டை காட்டணும், உண்மையான பாஸ்போர்ட்டை காட்டுனா பாஸ் கேட்பாரு, என்னடா ஸ்பவுஸுங்கிற பேர்ல ஒரு ஆள் இருக்கு, நீ தான் கல்யாணமே ஆகலன்னு சொல்லி. இப்போ இது என்ன பொய் பாஸ்போர்ட்டான வேலையே போக போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு கேர்ளை கண்டுபிடிச்சிட்டிங்க, அந்த ஸ்பவுஸ் விட்டு பேரில் இருக்க ஒரு கேர்ளையும் கண்டுபிடிச்சிட்டிங்க, என்ன செய்வீங்க? அப்போ அவங்ககிட்ட போய் கெஞ்சி கேட்டு, எப்படி சரி எனக்கு ஸ்பவுஸாக இருங்க, உங்களுக்கு காசு சரி சாரேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டு அப்படி செய்யறதுக்கு பதிலாக நான் அந்த வேலையவே வேணான்னு விட்டு போயிடுவேன். நீங்கள் அப்படி ஆள்மாறாட்டம்லாம் அதெல்லாம் பண்ணுனா என்னைக்காவது மாட்டுப்படும். இல்லாட்டி அதே மாதிரி அந்த பேரில் உள்ள ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சி கெஞ்சி கேட்டு அவங்கள ஒய்ஃபாக இருங்கன்னு நடிக்க வச்சு, அதுக்கப்புறம் நான் ஏதாவது இதாகி பெரிய ஆளாகி அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து அவங்க இல்லைன்னு திருப்பிக்கிட்டு போகிறதுக்கு, அதாவது என்ன முளையிலேயே வெட்டணும்பாங்க, அந்த மாதிரி அதை வளர்றதுக்கு முதலே வெட்டி விட்டுறணும். நான் செய்யறது ஆள் மாறாட்டம், நான் பிழை செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கணும். நானா இருந்தா அந்த பாஸ்போர்ட்டே எடுத்திருக்க மாட்டேன், ஃபேக் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து. கரெக்ட், அதான். ஏன்னா அதை கொடுத்து அதில் வர பிரச்சனையை பார்க்குறப்ப அவன் கடைசியில் அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள்லாம் தாண்டி உண்மையாலுமே அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்பான், நான் இதை வைஃப் பேர் எடுக்கணும்னு. 20 ரூபா ஃபார்மை கொடுத்து போய் மாற்றிக்கேம்பான். அதுக்கு 5000 ரூபா கேட்பாங்க. அது உண்மைதான். அந்த மாதிரி அதுதான் மக்களே, நீங்கள் யாருமே சும்மா செய்யணுங்கிறதுக்காக ஃபேக்காவோ ஃப்ராடியூலண்ட்டாவோ செய்யணும்னு நினைக்கிறத வந்து மேபி உங்களுக்கு ஒரு தற்காலிகமாக அது உங்களை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஆனால் குறுக்கு வழி என்றைக்குமே ரொம்ப தூரம் நிலைக்காது. ஏன்னா ஒரு குறுக்கு வழி ஃபர்ஸ்ட்டாக செய்வீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், அதை பார்த்தோன்னே அடுத்து நம்ம பெருசாக செய்வோமான்னு பெருசாக செய்வீங்க, அப்பயும் நல்லா இருக்கும். அப்போ ஓகே அப்படின்னா அந்த பெருசாக செய்கிறதே ஒரு 3 தடவை செய்வீங்க, 4வது தடவை சொதப்பும், ஆல் த வே பேக் டு ஸ்கொயர் ஒன் வருவீங்க. ஆமாம், எஸ், யூ ஆர் ரைட். அதுக்கு தயவு செய்து நீங்கள் நேர் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்டேஷனே இருக்காது குறுக்கு வழி எடுக்கிறது. ஆமாம், கரெக்ட். அது நீங்கள் சொல்கிற, நானும் அதை தான் பார்ப்பேன். ஏன்னா வழி ஒன்று தானே. ஆமாம், போக போகிறது ஒரு இடத்துக்கு நான் வழிங்கிறேன், டெஸ்டினேஷன் ஒன்றா இருந்தால் அதை நேரான வழியிலே போயிடுவோமே.
ஏன்னா குறுக்கு வழியை எடுத்துட்டு நடுவில் வர பிரச்சனைகளை சந்திக்கிறத விட அந்த டெஸ்டினேஷனுக்கு மெதுவாக போனாலும் நேராக போயிட்டோன்னு வைங்க, டெஸ்டினேஷனுக்கு போன அப்புறம் அந்த அந்த இலக்கை அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே இருக்காது, நிம்மதியாக இருக்கலாம். அந்த குறுக்கு வழியில் போகிறவங்களுக்கு தான் என்றைக்குமே ஒரு சின்ன ஒரு 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 பயத்தோடையே வாழுவாங்க. அது ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு வீடியோ ஒன்று ரீசெண்டாக பார்த்தேன். இது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு காமெடியனாக இருப்பவர், அவ்வளோ ஃபன்னியாக பேசுகிறவர், அவ்வளோ சீரியஸாக அன்றைக்கி சொல்கிறார். என்னென்னா ஒரு கிரேட் கேரக்டராக நீங்கள் ஆகணும்னா வாழ்க்கையில் கஷ்டங்களை பட்டு தான் ஆகணும், குறுக்கு வழி இல்லாமல் கஷ்டம் பட்டு தான் மேலே வரணும். உங்களுக்கு ஒரு கிரேட், அதாவது சில பேருக்கு தெரியும் தானே, நேரடியாகவே சொல்கிறேன், சில பேர் வந்து பிறந்தது வேலைக்கு போகிறது வாரது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைஃப் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ரிஸ்கே எடுக்காத சில ஸ்ட்ரெயிட் லைஃப், அது அவங்க சந்தோஷம் செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து ஒரு பெரிய கேரக்டர் ஆகிறான் தானே, மறுபடியும் முதல்ல பேசுனதுக்கே போவோம். டோனி மாதிரி ஒரு ஆள் அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் மாஸ்டரா இருக்கிறவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து கிரிக்கெட் ஆட போறேன், வீட்டுல வசதி இல்லை எல்லாம் இல்லை நான் கிரிக்கெட் ஆடுறதுக்கு போறேன்னு போய் அவர் ரிஸ்க் எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அந்த கஷ்டத்தை பட்டதுனால தான் அவர் கிரேட் கேரக்டரா இருக்காரு, கிரேட் கேப்டனா இருக்காரு. எக்ஸாக்ட்லி. சரியா? அதே அவர் குறுக்கு வழியில் காசை கொடுத்து பண்ணிடலாம், இதை கொடுத்து பண்ணிடலாம், ஏனோ தானோன்னு செய்வோன்னு இருந்தால் அவர் அந்த ஒரு கிரேட் கேப்டனாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆமாம், அந்த கேரக்டர் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்திருக்காது. நம்ம ரிலேட் பண்ணிக்கிறத விட நம்ம வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்திருக்காது. ஆமாம், என்றைக்குமே இருந்திருக்காது. அது அப்படி இருக்கிற ஒரு கேரக்டராக நம்ம தோனியை பார்த்து, இப்போ நான் கிரிக்கெட் பார்க்காதனா தோனியை பார்த்து வியக்கிறேன்னா, தோனி வந்து ஒரு நல்ல ஒரு கேப்டன், நல்ல மனுஷன். ஆமாம், எஸ். அதுலேருந்து நம்ம முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய இந்த நல்ல விஷயங்களை எடுத்துட்டு தயவுசெய்து இந்த ஐபிஎல் ட்ராமாவை விட்டு போடுங்க. ஐபிஎல் பார்க்குறேன்னா பாருங்க, தயவுசெய்து இந்த அடிச்சுக்கிட்டு தயவுசெய்து ஒரு ஆர்சிபி ஃபேனோட போய் சண்டை பிடிக்காதீங்க, விட்டு தள்ளுங்க. அவங்க அதாவது அந்த கேமாவே பார்த்துட்டு போயிடுவோம். அதையும் தாண்டி இன்வெஸ்ட் பண்ற நேரம் தான் தேவையில்லாத இமோஷன்ஸ். அதுவும் இப்போ உண்மையான திறமையான பிளேயர் நல்லா விளையாடாத பட்சத்துல கூட நம்ம அவங்கள ரொம்ப ஒரு விமர்சனப்படுத்துறோம். இப்பெல்லாம் சோசியல் மீடியால இருக்கிறனால கண்டதெல்லாம் பேசி அவன் இது இல்ல அது இல்ல 1000 பேர் பேசினாலும் ஒரு கிரேட் பிளேயருக்கு அவன் தான் அவனுக்கு பிகஸ்ட் கிரிட்டிக்கா இருப்பான். இவங்க சொல்ற எல்லாத்தையும் விட அவன் அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணுவான். விளங்குதா? அப்ப அதனால ஒரு என்டர்டெயின்மெண்டா இவங்க என்னத்தான் இருந்தாலும் அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு இல்லாத ப்ரெஷரா நமக்கு பாக்குறவங்களுக்கு அதுதானே. அது காசை கொடுத்துட்டேன் வந்து மெச்ச பார்த்தேங்கிறதுக்காக நீ பெரிய பருப்பு கிடையாது. அதனாலையும் உன் டீமு வெத்துதுங்கிறனால பக்கத்தில் இருக்க ஒருத்தவனை போட்டு கலாய்க்கிறதோ அவங்கள போட்டு காயப்படுத்துறதோ அதுக்கடுத்து கேவலமான ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி போகணும் நம்ம. அதுதான் சொல்லுவாங்களே, இந்தியாவில் வந்து எம்மதமும் எமக்கு சம்மதம்னு வாழ்ற ஒரு நாடு. நான் அப்படி சொல்ல வரல. ஐயோ, அப்ப நான் இந்தியாவில் சொல்ல வர்றது அதான், இந்தியாவில் இருக்கிற பெரிய இந்த அப்துல் கலாம் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கிரிக்கெட் அண்ட் சினிமா இஸ் த ரீசன் வை பீப்புள் டோன்ட் திங்க் பாரு. அது உண்மை தான். ஏன்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட்டில் மக்கள் ரொம்ப ஊறி போய் அப்படி இப்படி இருக்கிறதுனால. பட் அதான் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துக்குங்க, அத்தோடு நிப்பாட்டிக்குங்க. கோயிலுக்கு போகிறீங்களா, ஐயர் இருக்கிற வேண்டிய இடத்துல வச்சுக்குங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ நேயர்களே, இத்துடன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ராசாசின ரோசா முடிவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷாதனன் மற்றும் ஷாய்ராந்தி. பாய்.